தேவன் ராஜாதி ராஜா. ஆமென். நான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் தெருவா ஜீசஸ் படம் போட்டுக்கிட்டு இருந்தேன், கிராமமா. அப்போ அதில் ஒரு டயலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீர் சர்வலோக ராஜா அப்படின்னு ஒரு டயலாக் வரும். அதில் அந்த ஜீசஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த கேம்பஸ் குருசைடோட அந்த இதில் சர்வலோக ராஜா. என்ன ராஜா? ஆமாம், நம்முடைய தேவன் ஆளுகை செய்கிறார். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நமக்கு இந்த நிறைய வார்த்தைங்க எபிரேய மொழியிலிருந்து பாட்டு பாடும்ல, அதில் ஒன்று யெகோவா சபயோத், சேனைகளின் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. ஆமாம், லாஸ்ட் டைம் நான் பாடினேன்னு சொன்னாங்க. அதை மட்டும் ஒரே ஒரு முறை நம்ம சேர்ந்து பாட போகிறோம். ஆமென். யுத்தங்கள் ஓய பண்ணுவார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தங்கள் ஓய பண்ணுவார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். சத்துருக்கள் முன்னிலையில் பந்தி ஒன்றை, சத்துருக்கள் முன்னிலையில் பந்தி ஒன்றை ஆயத்தப்படுத்தி மகிமைப்படுத்துவார், ஆயத்தப்படுத்தி மகிமைப்படுத்துவார். யெகோவா சபயோத், யெகோவா சபயோத், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு. யெகோவா சபயோத், யெகோவா சபயோத், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு. துதிக்கு பாத்திர தூயாதி தூயவர், துதிக்கு பாத்திர தூயாதி தூயவர். ஆராதனைக்கெல்லாம் பாத்திர நீரே, ஆராதனைக்கெல்லாம் பாத்திர நீரே, ஆராதனைக்கெல்லாம் பாத்திர நீரே, ஆராதனை சபயோத், யெகோவா சபயோத், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு. யெகோவா சபயோத், யுத்தங்கள் ஓய பண்ணுவார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தங்கள் ஓய பண்ணுவார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். சத்துருக்கள் முன்னிலையில் பந்தி ஒன்றை, சத்துருக்கள் முன்னிலையில் பந்தி ஒன்றை ஆயத்தப்படுத்தி மகிமைப்படுத்துவார், ஆயத்தப்படுத்தி மகிமைப்படுத்துவார். சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபயோத், ஹல்லேலூயா. ஆமென். என் உயிரே நீர்தான், எல்லாரும் என் உறவே நீர்தான், என் இயேசுவே, என் உயிரே நீர்தான், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏசாயா 63 அதிகாரம். நம்ம எல்லாரும் வேதத்தை ஏசாயா 63 அதிகாரம் 4 வசனம் 5 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2 வசனங்களையும் நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா 63 அதிகாரம் 4-5 வசனங்கள்.
நீதியை சரி கட்டும் நாள். எல்லாரும் சேர்ந்து கொள்வோமா? எல்லாரும் சேர்ந்து எடுத்துட்டீங்களா? பழைய ஏற்பாட்டில் 869வது பக்கம், பழைய ஏற்பாடு பைபிளில் ஃபர்ஸ்ட் செஷன் 869வது பக்கத்தில் 4-5 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாமே சத்தமா? நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ பல பேருக்கு என்ன திட்டம் அது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதனால் அந்த திட்டம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் ஏசாயா 53 நல்லா தெரியும். ஏசாயா 53 அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. 63 தெரியலன்னா சபை வேஸ்ட். 53 எப்படி தெரிஞ்சிருக்கோ அதே போல 63 என்ன செய்யணும்? தெரியணும். இதை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார் ஒரு நாள். அந்த 63 என்னன்னா, இந்த 63 ஒரு தரிசனம். எல்லாரும் சொல்லுங்க, இந்த 63 ஒரு தரிசனம். நான் இன்னைக்கு தரிசனத்தை தான் விதைக்க வந்திருக்கிறேன். இந்த 63ஆம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் விஷன். அந்த விஷன்ல ஏசாயா ஒரு காட்சியை பார்க்கிறார். அந்த காட்சி என்னன்னா, எல்லாரும் என்ன பார்க்குறீங்களா? எல்லாரும் காட்சியை தான் பார்க்கணும், கனவு காணக்கூடாது. போய் டீ மட்டும் தான் குடிச்சிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அதனால் ஸ்லீப்பிங் டோஸ் உங்களுக்கு யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் ஒரு காட்சியை பார்க்கிறார், ஒரு தரிசனம், தீர்க்க தரிசனம். அதில் ஒரு காட்சி, ஒரு மனிதர் வருகிறார். எங்கிருந்து வருகிறார்? ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து. முதல் வசனத்தை வாசிக்கிறேன். சாயந்திருந்த வஸ்திரங்களுடையவராக, மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராக, தமது மகத்தான வல்லமையில் எழுந்துள்ளவராக வருகிற இவர் யார்? கேள்வி. பார்க்கிறார், கேட்கிறார் ஒரு கேள்வி, யாருங்க இது அப்படின்னு. உடனே அங்கிருந்து பதில் வருது. என்ன பதில் வருது? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. அல்லேலூயா. இவனுக்கு தரிசனம் பார்த்துக்கிட்டே அடுத்த கேள்வி, உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? உங்க வஸ்திரம் இப்படி இருக்காதே. நான் ஏன் இதை சொல்றேன்னு சொல்லுங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே ஏசாயா யாரை பார்த்துருக்கிறார்? ஆண்டவரை உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக பார்த்துருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ பார்க்குற ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கு? கரையா இருக்கு. எப்படி கரைன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது செவப்பா இருக்குதான். ஆலை மிதிக்கிறவன் அப்படின்னா, ஆலை அப்படின்னு பைபிளில் பார்க்கணும். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃபேக்ட்ரி நினச்சிடக்கூடாது. திராட்சை ரச ஆலை. என்ன ஆலை? அதுவும் நீங்கள் ஃபேக்ட்ரியாக கணக்கு பண்ணக்கூடாது. ஒரு தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்துக்கு நடுவில் இஸ்ரேல் வந்து மலையும் மலை சார்ந்த பகுதியும். அதனால் தோட்டத்துக்கு நடுவில் என்ன இருக்கும்னா கற்பாறை இருக்கும். என்ன இருக்கும்? அந்த பாறையை, பெருசாக இருக்கிற பாறை என்ன செய்வாங்கன்னா ரவுண்டாக கொஞ்சம் ஆழமாக குடைவாங்க. குடைஞ்சி சைடெல்லாம் செதுக்கி எடுத்துட்டு அதை ஒரு தொட்டி மாதிரி மாற்றுவாங்க. ஒரு 1 அடி ஆழம் அல்லது 1.5 அடி ஆழத்துக்கு அதை மாற்றிட்டு ஒரு 4 அடி உயரத்துக்கு அந்த இடம் இருக்கிற மாதிரி செட் பண்ணுவாங்க. செட் பண்ணிவிட்டு படிக்கட்டு வழியாக ஏறி என்ன செய்வாங்கன்னா, அங்கேருந்து திராட்சை பழத்தை கொண்டு வந்து அதில் கொட்டுவாங்க. படிக்கட்டு வழியாக ஏறி போய் அங்கே சகோதரிகள், ஆண்கள் எல்லாம், பலசாலிகள்லாம் என்ன செய்வாங்க, காலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு போய் அதில் என்ன செய்வாங்கன்னா மிதிப்பாங்க. மிதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, தூக்கலாம் முடியாதுல்ல. அதனால் இது வரைக்கும் அவங்க ட்ரெஸ் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த திராட்சை பழங்களை மிதிக்கும் போது சத்துன்னு மேலே என்ன செய்யும், அதனுடைய சாரெல்லாம் என்ன செய்யும், ட்ரெஸ்ஸில் படும்.
அதனால அவங்க ட்ரெஸ்ஸிலலாம் படுற மாதிரி என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆலைக்கு பக்கத்தில் தான் நின்று கிதியோன் போர் அடிச்சுக்கிட்டு இருந்தான். நீங்கள் நம்ம ஃபேக்ட்ரியை நினச்சிடக்கூடாது. கிதியோன் மறைந்து ஒளிந்து அப்படியே பயந்து, அவன் தோட்டத்துக்கு நடுவில் ஊரில் இருக்கிற எவனுமே பயிரே பண்ண முடியாத நேரத்தில் பயிர் பண்ணி அதை அறுத்து அதை என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், அழகா போர் அடிச்சுட்டு உட்காந்துருந்தார். தைரியசாலி, பயங்கரமான ஆள். அதனால தான் ஆண்டவர் வந்தோன்னு சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படுற ஆளை பார்த்த உடனே ஏன்பா பயப்படுற, பயப்படாதன்னு சொல்லுவார். பராக்கிரமசாலியை பார்த்தா என்னன்னு சொல்லுவார், அல்லேலூயா. இப்போ அப்படி ஒரு திராட்சைரச ஆலைய ஆண்டவர் மிதிச்சது போல இருக்கிறதாம் அவருடைய ட்ரெஸ். என்ன ஆச்சு இப்படி இருக்கே உங்களுக்குன்னு கேட்ட உடனே அந்த வசனத்தில் பதில் வருது, நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன். அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் ஆண்டவர் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒருவராய் அந்த பாதையில கடந்து சென்றார். கெத்செமனே தோட்டத்தில் சீஷர்கள் உடன் வருவதற்கு ஆயத்தமாய் இருந்தபோது, செத்தாலும் உம்மை பின்பற்றி வருவேன்னு சொல்றதுக்கு பேதுரு இருந்தபோது, ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணினார், இந்த பயணத்தில் நான் தனியே போகிறேன், என் சீஷர்களை கூட அழைத்து கொண்டு போக மாட்டேன். இது நான் படைத்த என் மனுமக்களுக்காய் நான் செய்கிற தனி யுத்தம் என்று சொல்லி என் நேசர் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு ஒருவனாய் ஆலையை மிதித்தார். ஜனங்களில் ஒருவனும் அவரோடு இருந்ததில்லை. அவருக்கு பாவத்தின் மேல் கோபம். அவர் சொல்றார், என் கோபத்திலே பாவத்தின் வல்லமையை மிதித்து சாத்தானை நசுக்கி என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்கள் மேல் தெரித்தது. என் அன்பு தகப்பன் பிதாவாகிய தேவன் உலகத்தின் அத்தனை பாவங்களையும் என் நேசர் இயேசுவின் மேல் சுமத்தினார். இயேசு பாவியாகவில்லை, பாவமானார். ஆமென். நான் சொல்ற தரிசனத்தோட விளக்கம் அதுதான். ஒருவராய் என் ஆண்டவர் சிலுவையில ஆலையை மிதித்து உலகத்தின் பாவத்தை தன்மேல் போட்டுக்கொண்டு உடுப்பையெல்லாம் கரைப்படுத்தி கொண்டு, இன்னைக்கு கூட உலகத்தில் இருக்கிற சில கேவலமான இருதயங்கள் என் நேசர் இயேசுவின் இந்த உலக வாழ்க்கையை கரைப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுவதுண்டு. டாவின்சி கோடு அப்படி இப்படின்னு வந்த படங்கள்லாம் என் நேசர் இயேசுவின் உடுப்பின் அந்த பாவக்கரைகளை இன்னும் என்ன செய்கிறது, சுமத்துகிறது. பாவமில்லாத அவர் எனக்காக பாவமானார். ஆமென். எதுக்கு தெரியுமா? அந்த சிலுவை எதுக்குன்னு தான் 4வது வசனம் சொல்லுது. சிலுவையில் 2 விஷயம் நடந்துச்சு. பாவத்தின் மேல் நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. நீதியை சரிக்கட்டும் நாள்னா லூக்கால சொல்றாரு இயேசு. வருகையின் நாட்களை குறித்து சொல்லிட்டு சொல்றாரு, நீதியை சரிக்கட்டும் நாட்கள் இவைகளே அப்படின்னு. எது? 2ஆம் வருகை. பழைய ஏற்பாடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி 100 தீர்க்க தரிசனங்கள் இயேசுவின் வருகையை பற்றி இருந்தா அதுல 75% எதை பற்றி தான் இருக்கும்? 2ஆம் வருகையை பற்றி தான் இருக்கும். இயேசுவினுடைய முதல் வருகையை குறித்து ஒரு 25% தான் இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கும் இயேசுவின் முதல் வருகையை குறித்து. ஏன்னா பிதாவின் இருதயத்தில் இருந்ததெல்லாம் நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருக்கிறது. ஆனா அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல என்னுடையவர்கள்னு ஒரு சிறு கூட்டம் இருக்கிறது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷத்தை குறித்து என் ஆண்டவர் திட்டம் பண்ணி சிலுவைக்கு இறங்கி வந்தார். மனசுல இருந்ததெல்லாம் எதுதான்? இருதயத்தின் நிறைவுனாலே வாய். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்ட்டெல்லாம் எதை பத்தி தான் அதிகம் பேசியிருக்காரு? நீதியை சரிக்கட்டும் நாள், நீதியை சரிக்கட்டும் நாள், கர்த்தருடைய மகா பயங்கரமான நாள் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாரு. என் மனதில் இருந்தது. ஆனால் என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்ததால் என் ஜனங்களுக்காக
என் மேலே நான் நீதியை சரி கட்டி கொண்டேன். இப்ப சிலுவை முடிந்து விட்டது. சிலுவையிலிருந்து ஆண்டவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து விட்டார். உயிரோடு எந்திரிச்சிட்டார். சந்தோஷமா இருங்க. சிலுவைக்கே போயிட்டீங்க நேரா. சொல்லுங்க, உயிரோடு எந்திரிச்சிட்டார். உயிரோடு எழுந்த என் ஆண்டவர் சொல்றார், இப்போ நான் பார்த்தேன், எனக்கு துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். சிலுவைக்கு என் ஆண்டவர் இயேசு தனியே போனது என்னவோ அவருடைய சாவரின் வில். ஆனா சிலுவைக்கு அப்புறம் என் ஆண்டவர் துணை இல்லாமல் இருக்கக்கூடாது. என்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு துணை செய்கிறதுக்கு ஆள் இல்லை ஜேம்ஸ், என்னோட நடக்கிறதுக்கு யாரும் ரெடியா இல்லை, நாம் பேசுறத கேட்டு செய்யறதுக்கு யாரும் ரெடியா இல்லை, அவன் 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 இஷ்டத்துக்கு போறான், நீயாவது என் சித்தத்தை செய்ய வருவியா? என்னை அதிகம் பாதித்த வேத எழுத்துக்களிலே நான் பார்த்தேன், எனக்கு துணை செய்வார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன் என்கிற வசனம் மிக ஆழமான ஒரு வசனம். எத்தனை முறை உங்களையும் என்னையும் துணைக்கு ஆண்டவர் அழைச்சிருப்பார். இன்னைக்கு நான் உங்க இருதயத்தில் விதைக்க விரும்புகிற ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், எனக்கு துணை செய்ய வருவியா? நான் தனியா உனக்காக சிலுவையில மரிச்சிட்டேன், உனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டேன், உனக்கு விடுதலையை கொடுத்துட்டேன், பாவ மன்னிப்பை கொடுத்துட்டேன், நித்திய ஜீவ வாழ்க்கைக்கான எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இப்ப ஏன் உன்கிட்ட நான் ஒன்னே ஒன்று எதிர்பார்க்கிறேன், எனக்கு துணை செய்ய ஆள் வேணும், எனக்கு துணைக்கு ஆட்கள் வேண்டும். விளைந்த பலனை அறுப்பார் இல்லை, விளைவின் நற்பலன் வாடினதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இந்த தலைமுறையை பார்த்து. எங்க கிட்ட பேசின அந்த சத்தம் ஏன் ஆண்டவரை இந்த தலைமுறைக்கு கேட்கல? நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பணி உண்டு இந்த உலகத்துல, அது இயேசுவுக்கு துணை செய்தல். அவ்வளவுதான். துணையா நீங்க எங்க போறீங்க எப்படி போறீங்கன்றதுலாம் எனக்கு தேவையில்ல. ஆனா இயேசுவுக்கு துணை செய்தேனா இது வரைக்கும்? நான் பார்த்தேன், எனக்கு துணை செய்ய ஆள் வேணும். என் ஆண்டவர் தனியே இருக்கிற ஆண்டவரே இல்லை. அவருக்கு தனியா இருக்க தெரியாது. அவர் தனியே போன ஒரே இடம் சிலுவை மாத்திரமே. பரலோகத்துல கூட சொல்றாரு, என் பிதா என்னை ஒருபோதும் தனியே இருக்க விடுவதில்லை. ஆனா உங்களுக்காக எனக்காகவும் ஒரு தடவை அவர் தனிமையை அனுபவித்தார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கலாய்த்தார். இப்ப அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒண்ணு, டே நீ எனக்கு துணை செஞ்சா போதும். இப்ப அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் என் சபை எனக்கு துணை செய்ய வரவில்லைன்னு கேட்கிறார். உங்களுடைய இருதயத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு ஆழமான தீர்மானம் வரட்டும். ஆண்டவரே, நான் இருக்கிற பகுதியிலே, நான் வாழ்கிற இடத்துல என்னை எங்கே வைத்திருக்கிறீரோ அங்கே நான் உமக்கு துணை செய்வேன். ஹல்லேலூயா. நீங்க ஒரு காலேஜில் இருக்கலாம், யூ கேன் ஹெல்ப் காட் இன் யுவர் காலேஜ். உங்க ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், யூ கேன் ஹெல்ப் காட் இன் யுவர் கம்பெனி. கர்த்தர் உங்களை அங்க வச்சிருக்கிறது நீங்க வேலை செஞ்சு பிழைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, தேவ சித்தத்தை செய்வதற்காக அந்த இடத்துல உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஒரு ஹோம் மேக்கரா, ஹவுஸ் ஒய்ஃபா ஆண்டவர் வச்சிருக்கலாம்.
அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறது அங்கே இருந்து நீங்கள் தேவனுக்கு துணை செய்வதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேர் அவருக்கு துணை செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ அவங்க இருதயத்தில் அந்த பாரத்தை விதைக்கட்டும், அந்த வாஞ்சையை விதைக்கட்டும். என்ன இருந்தாலும் என்ன செஞ்சாலும் நான் ஆண்டவருக்கு துணையா நிற்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? மாடு மேய்ச்சா கூட ஆண்டவருக்கு துணையா மாடு மேய்ங்க. என்னப்பா சொல்ற அப்படின்றீங்களா? ஆமா, ஒழுங்கா மாடை மேய்ச்சி 10 லிட்டர் பாலை கறந்தா 1 லிட்டர் பால் யாருக்கு? கர்த்தருக்கு கணக்கு இல்ல. சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், அந்த காலத்துலலாம் வீட்டுக்கு ஒரு பிள்ளைய கொடுங்கன்னு நாங்கெல்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ணோம். இப்பெல்லாம் எப்படி ஆயிட்டோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு போ அல்லது அனுப்புன்னு ஆகணும். என்னது? முதல்ல நாங்கெல்லாம் எப்படி தான் பிரசங்கம் பண்ணுவோம்னா, ஒரு ஆளை கண்டிப்பா நீ கொடு அப்படின்னு, வீட்டுக்கு ஒரு ஆளை கொடுங்க அப்படின்னு. அப்புறம் என்ன, கொஞ்சம் லீனியன்ட் ஆனோம். என்னானோ லீனியன்ட் ஆயிட்டு, ஐயா போங்கன்னு சொல்லி பார்த்தா போக மாட்டேங்கிறீங்க. அகஸ்டின் என்ன சொல்லுவோ, ஒன்று போ இல்லைன்னா காசாவது. மிஷன் டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்கள கோ ஆர் சென்ட். என்னது சென்ட்னா சென்ட் மணி. என்னன்னு இப்போ எப்படின்னா ஒன்லி சென்ட் மணி. நாங்க தரம் குறைந்து விட்டோமா அல்லது நீங்கள் தரம் உயர்ந்து விட்டீர்களான்னு தெரியல. ஆனால் என் தகப்பனோ இன்னைக்கும் எனக்கு துணை செய்ய ஆள் இல்லை. நாங்கெல்லாம் அசிஸ்டன்ட் பாஸ்டர் தேடுறதை விட அவர் தேடுறது அதிகம். ஆமென். எனக்கு உதவிக்கு ஆள் வேணும்னு சொல்லி அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை தேவனுடைய தாகம் பாரமும் உங்க மேல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தேவை எத்தனை அதிகம் தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு காலத்துல உலகம் முழுவதும் ஊழியம் செய்தே தீர வேண்டும்னு ஒரு கங்கணம் கட்டிட்டு கிடந்தேன். இங்கிலீஷ்லேயே தான் ப்ரீச் பண்ணுவேன் பைபிள் காலேஜில். என் கிராமங்களுக்கு போய் நான் கோயம்புத்தூரில் பீளமேட்டில் எனக்கு எங்கள் சித்தப்பா சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தார். எனக்கு எங்கள் ஸ்தாபனத்தில் அப்பாயின்மெண்ட் பீளமேட்டுக்கு கையில் லெட்டரே கொடுத்துட்டாங்க. 40 நாள் நான் உபவாசமாக இருந்த போது ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருந்தார், அரியலூருக்கு போன்னு. எங்கே போ? அரியலூருக்கு போன்னு சொல்லியிருந்தார். அந்த ஊருக்கு மட்டும் நான் போகவே கூடாதுன்னு நினச்சிருந்தேன் ஊழியத்துக்கு. அது மாதிரி ஒரு நல்ல ஊர். என்ன ஊர்? அந்த ஊருக்கு மட்டும் நான் போக மாட்டேன் அப்படின்னு இருந்தேன். ஆண்டவர் தெளிவா சத்தம், அரியலூருக்கு போ அப்படின்னு. கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பீளமேட்டுக்கு. ஒரு பக்கம் எங்கள் பிரின்சிபல் சொல்கிறார், நான் உன்னை இங்கிலாண்டில் படிக்க வைக்கிறேன், ஃபர்தர் ஸ்டடீஸ் நீ இங்கிலாந்துக்கு போ. நான் ஆண்டோட கேட்டேன், பீளமேடா இங்கிலாந்தா அரியலூரான்னு. ஆண்டவர் சொன்னார், மரியாதையா அரியலூர் போ. எங்க போ? இன்னைக்கு அரியலூர்ல இருக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். துணை செய்வதற்கு ஆள் எங்கே தேவை இருக்கிறதோ அங்கே தேவன் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆமென். தேவை அதிகம். இன்னைக்கு நாங்க இருந்த தலைமை முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு அதிகம், ஜனத்தொகை அதிகம். நாம் பிறந்த போது இந்த உலகத்துல 70 கோடி மக்கள் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு 148 கோடி மக்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள். அப்படிதானே? சொல்லுங்க. 148 கோடி மக்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்தியாவை நான் ரட்சிக்கணும் அப்படின்னு யோசிச்சா இந்தியா முழுசா போறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைன்னாலும் என் தமிழ் மக்கள் 20 கோடி பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? உலகம் முழுவதும் 20 கோடி தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்றது ஒண்ணுதான், ஆண்டவரே ஒழுங்கா எனக்கு இந்த தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய விடுங்க, ஊழியம் செய்ய. அதனாலதான் புக்கெல்லாம் தமிழ்ல எழுதுறேன். ஏன்னா தமிழ்ல புக்கு ரொம்ப கிடையாது, தியாலஜி ரொம்ப கிடையாது. என்கிட்ட பல பேர் கேட்டிருக்கிறாங்க, அண்ணே எனக்கு இது இங்கிலீஷ் வாசிக்க தெரியாது, நீங்க தமிழ்ல எழுதுனீங்கன்னா நல்லா இருக்குமே தியாலஜி. என் பாரத்தெல்லாம் மாத்திட்டார். அரியலூர் பக்கம் ஒரு பக்கமா திருப்பி விட்டார். அந்த ஊரா மிஷினரிகளின் பாதம் படாத ஒரு பூமி தமிழ்நாட்டில் உண்டுன்னா அது எங்க அரியலூர் மாவட்டம். கடந்த 200 ஆண்டுகள் மிஷினரிகளின் காலத்துல இந்த 200 வருடத்திலும் ஒரு மிஷினரி கூட பாதம் பதிக்காத பூமி என்னுடைய அரியலூர் பட்டணம். நான் ஒவ்வொரு முறையும்
திருநெல்வேலி சைடு ஊழியத்துக்கு போகும்போது சொல்லுவேன், இப்படியோ விட்டுட்டீங்களேயா, எத்தனையோ பேர் அனுப்புனீங்களே ஒரு காலத்துல, இப்ப காசை மட்டும் அனுப்பிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களே, வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பணுமே. இப்ப கூட பாருங்க, பிள்ளை இல்லைன்னும் போது வயிற்றுக்குள்ளார கை வச்சு, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தா நான் உமக்கு தருவேன்னு வாக்கு பண்ணீங்களே, அந்த பிள்ளை நல்லா படிக்குது, நிறைய படிக்கிறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே, ஆண்டவரே நான் என் பிள்ளையை நல்லா படிக்க வச்சு உங்களுக்கு காணிக்க அனுப்புறேன்னு மாத்திட்டீங்களே. ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைய கொடுக்கறதுக்கு முன்னாடி பதிலா பணமா கொடுத்திருந்தா வாங்கியிருப்பீங்களா? வயிற்றுல கை வச்சு ஆண்டவரே பிள்ளை கொடுங்கன்னு கேட்ட போது, இல்ல மகளே நான் உனக்கு பணமா கொடுக்குறேன், நீ ஜாலியா இருன்னு சொன்னா கேட்டிருப்பீங்களா? வேணான்னு கதறி எழுதிருப்பீங்களே. என் ஆண்டவர் இயேசு மட்டும் இப்போ நீங்க கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு, அவர் உங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை எதிர்கொண்டு வந்து தலை மேல வைக்கணும், நீங்க வாங்கிக்கிட்டு அப்படியே அல்வா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒரு காலத்துல நம்ம ஊர்ல, நான் தமிழ்ல படிச்சிருக்கேன், யுத்த களத்துக்கு ஒரு வாலிப பையனை தாய் அனுப்பினாலாம். அவன் செத்து போனான். செத்து போன உடனே தாங்கிட்ட இருந்த ஒரு 6 வயசு பிள்ளைய யுத்த களத்துக்கு அனுப்பினாலாம் தாய். அவனுக்கு உடைகள்லாம் போட்டு, அவனுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் போட்டு, கத்தியை கொடுத்து யுத்தத்துக்கு அனுப்பினாலாம். அவன் போய் யுத்தத்துல செத்து போனான். அவனும் இந்த தாய் ஓடினாலாம். ஓடி போய் அந்த பிள்ளைய தூக்கி முன்னையும் பின்னையும் பரட்டி பரட்டி பார்த்தாலாம். எல்லாரும் அப்படி பார்க்கும் போது என்னத்தை பார்க்கறா அப்படின்னு பார்த்தா, தாம் புள்ள நெஞ்சில கத்தி வாங்கியிருக்கானா முதுகுல வாங்கியிருக்கானான்னு பார்த்தாலாம். நெஞ்சில கத்தி வாங்கியிருக்கிறான்னு தெரிஞ்சவன அவனை தூக்கிக்கிட்டு சந்தோஷமா வந்தாளாம். தமிழ்நாட்டை குறிச்சு தாங்க இப்படி கதைங்க. எத்தனை அதிகமாய் நாம் ஆண்டவருக்கு துணை செய்ய வேண்டும். சர்வலோக ராஜா அவர் கேட்கிறதெல்லாம் துணைக்கு ஆட்களை கேட்கிறார். அல்லேலூயா. இங்கிலாந்துல ஒரு அம்மா இருந்தா, ஆப்பிரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போக தன்னுடைய மகனை அர்ப்பணித்தாள். அந்த மகனை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிட்டார். அவன் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துல செத்து போனான். மிஷனரியா போய் செத்து போனான். அவனுடைய உடல் வந்தது. தனக்கு இருந்த 2வது மகனை அனுப்பி வச்சுட்டான். 2வது மகன் போய் 6 மாசத்துல செத்து போனான். மலேரியா காய்ச்சல்ல செத்து போய் பிணமாக வருகிறது அவனுடைய சடலம். அந்த சடலத்தை வாங்குற இடத்துல நின்று அழுதுகிட்டு இருக்கிறா. அப்போ ஒரு போதகர், அழாதீங்கம்மா, ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாரு, கவலைப்படாதீங்க, பிள்ளை இல்லைன்னு நாங்களாம் இருக்கிறோம். அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா என் பிள்ளை செத்ததுக்காக நான் அழலை, எனக்கு ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியா அனுப்ப இன்னொரு பிள்ளை இல்லையேன்றதுக்காக அழுதுகிட்டு இருக்கிறேன். நான் தனிமையா இருக்கிறத நினைச்சு அழல, எனக்கு இன்னொரு பிள்ளை இருந்தா நான் அனுப்பி இருப்பேனே. துணை செய்ய இன்னைக்கு ஆட்கள் இல்லை. அப்படி பாரமுள்ள தாய்மார்கள் இன்றைக்கு ஆண்டவர் இங்கே எழுப்புவாராக. உங்களையும் என்னை எப்போ திட்டம் பண்ணாருன்னு சொன்ன? உலக தோற்றத்துக்கு முன்னமே. எதுக்கு திட்டம் பண்ணியிருக்கிறான்னு சொல்லட்டுமா? இந்த உலகத்தை கடந்து நித்தியமாய் வாழ்வதற்காக. நித்தியத்துடைய டைம் உங்களுக்கு தெரியுமா? டைம் லைன் தெரியுமா நித்தியத்துக்கு? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நித்தியத்தின் வெளிச்சத்தில் இந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இது ஒரு தூசி. என்னது? இந்த வாழ்க்கை ஒரு தூசி. இந்த 70 வருடமோ 80 வருடமோ இது ஒரு நிமிடத்தில் கடந்து போன மாதிரி தான் இருக்கும். நித்தியமாய் நாம் என்ன செய்ய போகிறோம்? வாழ போகிறோம். இந்த உலகத்தில் நீங்க என்னதான் படிங்க, நீங்க பயங்கரமா படிங்க, நீங்க பயங்கரமா புகழின் உச்சியில் இருங்க. என்ன வாஜ்பாய் எங்க இருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, மன்மோகன் சிங் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. இருக்காரா இல்லையா? அத்வானி இருக்காரா?
1990 அத்வானி பேரை சொன்னாலே தமிழ்நாடுல இந்தியாவே அதிரும். இப்போ சிரிக்கிறாங்க. என்னன்னு? பாவண்டா தாத்தா ஒரு ஓரத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, உட்கார வச்சுட்டாங்கன்னு. உனக்கு ஒன்று சொல்லட்டுமா, இந்த உலகத்தின் புகழோ பதவியோ எல்லாமே கொஞ்ச காலம். நீங்கள் உங்கள் பிள்ளைய 20 வருஷம் படிக்க வச்சு அவன் அதிகபட்சம் எவ்வளோ வருஷம் வேலை செய்ய போகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 30 வருஷம். எவ்வளோ? 20 வருஷம் நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் கட்டி படிக்க வச்சுட்டு அவன் 30 வருஷம் எவ்வளோ 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்க போகிறான். அவ்வளோதான். ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட வயசு 58 வயசு வந்த உடனே எவ்வளோ பெரிய ஆஃபீஸரும் என்ன பண்ணியாகணும் சொல்லுவாங்க, கிளம்புங்க வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 5 வருஷம் ரொம்ப பெரிய மரியாதை இருக்குமா? இருக்கும். ஒரு 65 வயசு தாண்டும் போது பையன் சொல்லுவார், டேடி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க டேடி. என்னது? கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அடிக்கடி வெளியே வரணும்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க, விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. 70 வயசு தாண்டும் போது பேரன் சொல்லுவான், தாத்தா இருங்க தாத்தா அப்படின்வான். 80 வயசு தாண்டும் போது நீங்கள் சொல்லுவீங்க, நான் எப்போ போவேன்னு தெரியல. அவ்வளோதாங்க லைஃபு மொத்தமும். நீங்கள் எவ்வளோ பெரிய சாதனை வேணாலும் படைங்க, ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு வாழ்க்கையில் திருப்தி இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன தெரியுமா? யார் தெரியுமா? கர்த்தருக்காக உழைச்சி சின்னதுலேருந்தே ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே வந்திருப்பாங்க பாருங்க. அவங்க மட்டும் கடைசி நாட்களில் உட்காந்துட்டு கம்பீரமாக சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்காக இத்தனை காரியங்களை செஞ்சேன் நான். அல்லேலூயா. சில வயசான ஊழியர்கள்ட்ட உட்காந்து நான் கதை கேட்டிருக்கிறேன். அவங்க சேரை விட்டு எந்திரிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்காது, அந்த சேர்லேயே தான் இருப்பாங்க. நானும் என் மனைவியும் அந்த மாதிரி நபர்கள்ட்ட கதை கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வயசானவங்கள்ட்ட என்னென்னா அவங்க சாதனையை சொல்லுவாங்க பாருங்க. நேற்று கூட அம்மா அசால்ட்டாக அடித்தாங்க, இத்தனை இடத்துல ஊழிய ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செஞ்சார், இன்னும் 2 ஆரம்பிக்கணும், இங்கே ஒரு 30 விசுவாசிங்க வருவாங்க, அவங்களாம் நாளைக்கு வருவாங்க, நீங்கள் பாருங்கள். எவ்வளோ கதை கேட்டேன் தெரியுமா நான் நேற்று? கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. வாழ்ந்தா அப்படி வாழணுங்க இயேசுவுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. செய்து முடிக்க முடியவில்லையே என்கிற அங்கலாய்ப்போடு நாம் முடிக்கக்கூடாது ஓட்டத்தை. செய்து முடித்து நிற்கிறவங்களா நிற்கணும். எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களா என் ஓட்டத்தை முடிக்கணும். பவுல் சொல்றான், நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடித்து. என்ன ஒரு தெளிவுயா அவனுக்கு! என் ஓட்டத்தை நான் என்ன செஞ்சேன்? முடிச்சுட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு தாங்க உங்களை அழைச்சிருக்கிறாரு. அதுக்கு ஒரே வழிதான் உண்டு. நீங்க யாரா வேணாலும் இருங்க, ஆண்டவருக்கு துணை செய்யுங்க. ஆமென். Your profession may be anything, but your full-time job must be helping God. Amen. Hallelujah. சொல்லுங்க, பார்ட் டைம் இன்ஜினியர் ஃபுல் டைம் பாஸ்டரா இருக்கேன்றான் நான். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? எனக்கு ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் லேமன் எழுப்புன்றார். நிறைய எழுப்பு, லே பீப்புள் எழுப்பு. நீ போய் பிரசங்கம் பண்ண முடியாத இடத்துக்குள்ள அவன் அசால்ட்டா பூந்து விளையாடுவான்றாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க. நீங்கள்லாம் இப்போ நான் என்னெல்லாம் பார்த்தா ஃபாதர்னு நல்லா தெரியும். எங்கள் ஊரில் ஃபாதர் வர்றான்டா என்கிட்ட வந்து எவனாவது கேள்வி கேட்கடா, ஏங்க நீங்கள் ஏசு சொல்கிறீங்கன்னு எவனும் கேட்க மாட்டான். அவன் பொழப்பே அதுதானே அவனுக்கு தெரியும். ஆனால் உங்ககிட்ட என்ன கேட்பான்? ஏங்க எங்கே போயிட்டு இருந்தீங்க 3 நாள் ஆளை காணா? நீங்கள் சொல்ல சர்ச்சுக்கு போனேன். அப்படி என்ன உங்கள் சர்ச்சில் கண்டீங்க? நம்மளால சொல்லுது ஒன்றும் இல்லையா, சும்மா போயிட்டேன். உங்களெல்லாம் அவன் தான் வாயை புடுங்குறான்ல, அப்படி என்ன சர்ச்சில் கண்டேன்னு நீங்கள் என்ன சொல்லலாம்? எங்கள் சர்ச்சை பற்றி உனக்கு தெரியுமா? என்ன மகிமை தெரியுமா? காலை வச்சாலே பவராக இருக்கும். எப்படி சொல்லணும்? நம்மால் சொல்லுது, நீங்கள் வந்தால் ஒன்றும் புரியாதான். ஏன்? உங்கள் மண்டைக்கே புரியும் போது வர்றவன் மண்டைக்கும் புரியும். அல்லேலூயா.
சொல்லுங்க. இந்த குழந்தைங்க இங்கே விளையாடிக்கிட்டு இருக்குது பாருங்க, இவங்கள்ட்ட போய் வீட்டில் இன்னைக்கு பாஸ்டர் என்ன மெசேஜ் பேசினாருன்னு கேளுங்க. இவங்களில் சத்தியமாக சொல்கிறேன், 3 வயசு 2 வயசு பிள்ளைங்க முதற்கொண்டு ஏதாவது ஒன்றையாவது சொல்லுவாங்க. நீங்கள் கேட்கறதில்ல, அதனால் அவங்க சொல்கிறதில்ல. நான் ஒவ்வொரு செய்தியும் முடிந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் உட்காந்து மனைவி அப்பா அம்மா எல்லோரும் உட்காந்துருக்கும் போது இன்னைக்கு செய்தி எப்படி இருந்துச்சுன்ற பேச்சு ஓடும். எங்கள் அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க, நீ வந்து எலியாவை அவங்களும் அவன் பேசுகிற, அதெல்லாம் பண்ணாத. இது வாரம் வாரம் சொல்லுவாங்க. பரிசுத்தவான்களெல்லாம் நீ அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. என் மனைவியும் ஏதாவது இந்த விஷயத்தில் மாற்றி சொல்லிட்டீங்கப்பா, அந்த பெரிய கொடூரம் நாங்கள் மாற்றி பேசுவோம். யாரையாவது நம்ம மனசில் வந்து ஆபிரகாமை வச்சுருப்போம், வாயில் வேறு யாரையாவது சொல்லிகிட்டு இருப்போம். சாம்வேலையும் தாவீதையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம், யோனாவையும் நோவாவையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்படி மிக்ஸ் பண்ணி பேசுவோம்ல, அதெல்லாம் வந்து மனைவி வந்து நான் எதெல்லாம் ரிப்பிட்டேஷன் பண்ணணும் அதெல்லாம் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாள். ஏன்னா அவளும் தியாலஜி படித்தாளா. எனக்கு பெரிய பிரச்சனை, பைபிள் காலேஜ் விட்டு வந்தும் கூடவே டீச்சரை வச்சுருக்கிற மாதிரி. அதுதான் பெரிய சிக்கல். எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எதையாவது சொல்லுவாங்க. ஒரு நாள் என் 1.5 வயசு பையன், ஃபஸ்ட்டு என் முதல் பையன், அவனுக்கு அப்போ 1.5 வயசு, டாடி இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சுண்ணா. என்னடா சூப்பராக இருந்துச்சுன்னு ஒரு கதையை சொன்னான். அப்போ தான் நீ விளையாடிக்கிட்டு இல்லடா இருந்த அப்படின்னா, நான் விளையாடிட்டே கவனிப்பேனா. என்னவா விளையாடட்டு, உங்கள் பிள்ளைய வெளியெல்லாம் கொண்டு போயிடாது. இதை விஷயத்து பிள்ளைகள உள்ளே விடுங்க, அவன் விளையாடட்டும், எதையாவது பண்ணட்டும், ஆனால் உள்ளே இருக்கணும், சத்தத்தில் இருக்கணும் அவன். அப்போ தான் ஒரு நாள் தேவ சித்தத்துக்குள்ளே வருவான். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம தேவ சித்தத்தை செய்வதற்கு தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்களும் நானும் தான் நிறைய தொட முடியும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்ய முடியும்? அதனால யாரை வேணாலும் உள்ள கொண்டு வாங்க. நீங்க கொண்டு வரதை மட்டும் நிறுத்தாதீங்க. சர்ச்சை பத்தி பெருமையா பேசுங்க, ஆண்டவரை பத்தி ரொம்ப பெருமையா பேசுங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், கேட்டுங்க. உங்களால ஆண்டவரை குறித்து மிகைப்படுத்தி பேசவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் மிகைப்படுத்தி பேசுகிறதெல்லாம் விட வார்த்தைகளால் விவரிக்க முடியாத மிகவும் பெரியவர் அவர். என்னங்க, சாவு வீட்டில் போய் இயேசுவே உங்களை உயிரோடு எழுப்புங்க அப்படின்னு நான் சொல்லாத நாளே கிடையாது. என்ன இப்படி பாக்குறீங்க? எல்லாம் எந்திரிச்சிட்டாங்களான்னு கேக்குறீங்களா? ஏங்க, அங்க மரணம் இருக்குன்னா மரணத்தை ஜெயித்த ஒரு ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆமென். அது என்னுடைய உரிமை. நான் கேட்பது என்னுடைய உரிமை, கொடுப்பதும் கொடுக்காததும் யாருடைய உரிமை? அவருடைய உரிமை. நான் கம்மியா என் ஆண்டவர்கிட்ட கேட்கவே மாட்டேன். அல்லேலூயா. ரொம்ப வயசாகி போச்சு, சாவர மாதிரி கிடக்கிறாரு, அவருக்கு போய் அவஸ்தை கொடுத்து அனுப்பலாம் மாட்டேன். நான் போய் ஆண்டவர்கிட்ட என்னதான் கேட்பேன்? ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. ஏன் உங்களால் கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். இல்லைன்னா உங்க சித்தம் என்ன செய்யட்டும். ஆனா நான் எவ்வளவுதான் கேட்பேன்? நான் உச்சபட்சம் தான் கேட்பேன். எப்படி? நான் ஆண்டவர்கிட்ட ஹையஸ்ட் தான் கேட்கணும். ஏன்னா நான் கேட்கிற ஹையஸ்டை விட அவர் யாரு? ஓ, மோஸ்ட் ஹை காட். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கணும்னு கேட்கும் போது உங்களால் கற்பனை செய்ய முடியாத ஒரு ஆசீர்வாதத்தையே கேளுங்கள். ஏன்னா உங்க கற்பனைக்கு எல்லாம் தாண்டி அவர் பெரியவர். அல்லேலூயா. நான் 2000 ஊழியத்துக்கு வந்தபோது நான் ஆண்டவருக்கு எழுதி வச்சேன், பச்சைமலையில் உட்காந்து, நான் ஒரு 3 லட்சம் ஊழியர்களை உருவாக்க வேண்டும் ஆண்டவரே. தரிசனம் என்னன்னா, அரியலூர் மாவட்டத்தில் 30 சபைகள் ஊழியர்களை உருவாக்கி 30 பேராது அங்கே இருக்கணும். அவன் நம்மகிட்ட இருக்கானோ வெளியே இருக்கானோ அதை பற்றி கவலை கிடையாது. அல்லேலூயா. சொல்லுங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்கள் எல்லாத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டில் ஒரு 1000-10,000 சபைகள் இருக்கணும், ஊழியர்கள் நான் உருவாக்கி இருக்கணும். இந்தியாவுக்கு ஒரு 30,000 என்ன செஞ்சுருக்கணும். உலகம் ஃபுல்லாக ஒரு 3 லட்சம் நான் எழுதி வச்சுக்கிட்டேன். சும்மா 3 3 3 30, அப்புறம் அப்படி கணக்கு 30 300 3000 3 லட்சம் வரைக்கும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், மலையில் இருந்துக்கிட்டு, ஆண்டவரே நான் பெரிய தரிசனத்தை வச்சுருக்கிறேன். என்ன வச்சுருக்கிறேன்? நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நான் எப்படி வச்சுருக்கேன்? பெரிய தரிசனத்தை வச்சுருக்கிறேன். என் ஆயுசு காலத்தில் இதெல்லாம் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இதை நீங்கள் தான் எனக்கு கொடுத்துருப்பீங்கன்னு எனக்குள்ளார என்ன இருக்குது? ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. ஆனால் இது என்னமோ உங்கள் கெப்பாசிட்டிக்கு இது என்ன மாதிரி இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி. எனக்கு அப்போ சிறுமூளை தான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? பெருமூளை ஒர்க்கே பண்ணலை, சிறுமூளை மட்டுமே என்ன செய்யுது? ஒர்க் பண்ணுது. ஒரு 10 வருஷம் போச்சு. மீடியா அது இதுன்னு
பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஆண்டவர் கேட்டார், மனே 3 லட்சம் உருவாக்கிற முடியுமா அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் 3 லட்சம் கம்மியாச்சு. என்னது? அப்புறம் என்னமோ அன்னைக்கு சொன்னியே உங்களாலே இதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியலன்னு ஆண்டவர் சொன்ன. சிறுமூலையில் சொல்லிட்டேன், ஆண்டவரே மன்னிச்சுக்குங்க, நீங்கள் என் சிறுமூலையோட ரொம்ப 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 பல கோடி மடங்கு பெரியவர். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் தட்டி விட்டா 3 லட்சம் பேரை சந்திச்சிடலாம். எப்படி தட்டி விட்டா? ஒரு செய்தியை போட்டு விட்டா யூடியூப்ல 10,000 பேர் பார்த்துடுறாங்க. என்ன சொல்றீங்கன்னு? 10,000 பேர் அவங்க உருவாக்கப்பட்டு. நான் சில நேரம் சில இடத்துல போவேன், பாஸ்டருங்க சில பேர் இந்த நான் அட்டன் பண்ண போயிருப்பேன் பாஸ்டர் மீட்டிங். அவங்க வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்க செய்தி அப்படியே எடுத்து பேசிட்டு இருக்கிறேன் பாஸ்டர். பேசுங்க, நல்லா பேசுங்க. ஏன்னா இருக்கிறதுலேயே ஈஸியான வேலை, நல்ல வேலை. ஒரிஜினலாக செய்தின்றத கெரிகமாக அப்படின்ற வேர்டுக்கு காப்பின்னு தான் அர்த்தம். என்னது? செய்தின்ற வார்த்தைக்கு என்னதான் அர்த்தம்? புரியல இல்ல? இயேசு என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்து சொன்னது சீஷர்கள். சீஷர்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே எடுத்து சொன்னது பவுல். என்ன சொன்னாரோ அவர் சொன்னார், நான் உனக்கு ஒப்புவித்ததை மற்றவங்களுக்கு ஒப்புவிக்கத்தக்க உண்மை உள்ள நபர்களை பார்த்து ஒப்புவி. ஆக மொத்தம் நாங்கள்லாம் மொத்தமா என்னதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம்? காப்பி தான் பேசிட்டு இருக்கோம். அதனாலதான் சபைக்குள்ளாம வராம வெளியே இருந்து எவனாவது பேசினா தப்பு தப்பா பேசுறான். ஒரிஜினலாக இந்த சபைக்குள்ள நான் அப்போஸ்தலிக் ப்ரீச் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா சபை உயிருள்ள சபை. நான் ஒரு சபையில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் விசுவாசியாக இருந்திருக்கிறேன். பிறந்ததுலேருந்து சபையில் வசனத்தை என்ன செஞ்சுருக்கேன், கேட்டிருக்கிறேன். எனக்கு வசனத்தின் சாராம்சமும் தாற்பயமும் உள்ளே இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக பல வருட அனுபவத்தில் எனக்குள்ள என்ன வருது, அப்போஸ்தலருடைய உபதேசங்கள்லேருந்து வந்ததெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை மற்றவங்களுக்கு சொல்லணும், அவ்வளோதான் செய்தி. இப்போ ஆண்டவர் எதுக்கு கூப்பிட்றாருன்னா, நீ கேட்டதை மற்றவங்களுக்கு சொல்லு. அதுக்கு பாஸ்டர் மட்டும் பத்தாது. எல்லாரும் சொல்லுங்க, பாஸ்டர் மட்டும், இவாஞ்சலிஸ்ட் மட்டும். என்ன சொல்லவே மாட்டேங்கிறீங்க? பத்தாது. நான் வேணும், ஆண்டவருக்கு நான் தான் வேணும். அல்லேலூயா. நான் துணை செஞ்சா போதும், தேசம் எழுப்புதல் அடையும். அதுதான் மேட்டர். இப்போ துணைக்கு ஆள் வேணும்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் தேடுறாருன்னு மட்டும் நான் சீக்கிரமா சொல்ல போறேன். அவர் ராஜா. யாரு அவரு? சர்வலோக ராஜா. ராஜாவுக்கு என்ன தேவை? ராஜா தனியா இருந்தா யுத்த களத்துல ஜெயிச்சிருவாரா? நம்ம ஊர்ல புலித்தேவன் ஒருத்தர் இருந்தார், பாளையக்காரர். அவர் வந்து பிரிட்டிஷ் படையை தனியாக போய் என்ன செஞ்சாராம், ஒரு இடத்துல சந்திச்சு வெட்டி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. அந்த காலத்தில் பாடத்தில் படித்தது இல்லையா புலித்தேவன்? உங்களில் பாதி பேருக்கு புலிகேசி மட்டும் தான் தெரியும், அப்படி தானே? பாருங்கள், எல்லாம் பார்க்குறது புலித்தேவனை சொன்னால் எல்லாம் எப்படி பார்க்குறாங்க. அவன் பேரையே கெடுத்து விட்டாங்க பாவம். புலித்தேவனுடைய கதை வந்து அவ்வளோ பயங்கரமான வீரன். அவர் சிங்கிளாக போனாரா. ஆனால் ஆண்டவர் எப்பயுமே எப்படி தான் கேட்குறாருன்னா, துணைக்கு ஆள் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? துணைக்கு ஆள். இந்த துணைக்கு போகிற ஆள் என்னென்ன ஒரு ராஜாவுக்கு தேவைன்னா, முதல்ல என்ன தேவைன்னா, சகரியா 10:3 யுத்த குதிரை தேவை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க. யுத்த குதிரைகள் தேவை. 10:1 வந்து பின்மாறி காலத்து மழை. எல்லாரும் சொல்லுங்க. 10:1. 10:2 ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கும்? 10:3 துணை செய்கிற யுத்த குதிரைகள் எழும்ப வேண்டும். வாசிக்கலாமே, 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 10:3 சகரியா 10:3. மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் உண்டது, அடி வாங்கினது மூப்பர்கள். சரி, நான் இதை முதல்ல சொல்லிடுறேன். கோபம் யார் மேல? கோபம் பாஸ்டர் மேலையா? அடி வாங்கிறது யாரா? ஏன் கோபம் வருதுன்னு சொல்லிடுறேன் ஆண்டவருக்கு. பாதி பேர் முழிக்கிறாங்க, ஐயோ என்னடா சொல்றா. மேய்ப்பனுக்கு ஆதாரம் எது? ஆட்டில் முக்கியமானது எது? கெடாக்கள். கெடா தான் என்னது? லாபம். மேய்ப்பருக்கு விரோதமா கோபம் வந்துச்சான். ஆண்டவரை வெட்டினது யாரையா? கெடாவை வெட்டி விட்டாராம், சாவடிச்சிட்டாராம். அல்லேலூயா. சபையில சரி, இப்ப மந்தைக்கே வந்துருவோம். அடுத்த பகுதியை வாசிங்க. சேனைகளின் கர்த்தர்
தமது மந்தை, மக்களை மந்தைன்னு சொல்றாரு, மந்தையை விசாரித்து. ஆண்டவர் மந்தையை, ஆடுகளை விசாரித்து என்னவா மாத்துறாராம்? எல்லாரும் சொல்லுங்க, குதிரையா மாத்துறாரு. இப்ப ஆட்டை குதிரையா மாத்தலன்னா மெய்ப்பனுக்கு விரோதமாக கோவம் வந்து இருக்கிற கடாவை என்ன வாக்கிறாராம்? பலி கடாவை ஆக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆளை லேமன் பிரீச்சரா மாத்தல அப்படின்னா ஒரு நாள் அந்த லேமன் நமக்கு டார்ச்சரா மாறிடும். லேமன் பிரீச்சரா மாத்துங்க, இல்லைன்னா டார்ச்சரா மாறிடும். துணைக்கு வராத கடாக்கள், மன்னிச்சுக்குங்க, நீங்க எந்த விதத்திலாவது தேவனுக்கு துணையாய் நிற்க உங்களை யுத்த குதிரைகளா ட்ரெயின் பண்ண ஒப்பு கொடுக்க வேண்டும். Every believer must become a preacher of the gospel of Christ. மறுபடியும் சொல்லுங்க, நான் உங்களை அப்போஸ்தலனாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. நீங்கள் ஒரு மேய்ப்பனாக மாறியே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் உங்களால் ஒரு சுவிசேஷகனாக நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ஆமென், அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்க உங்களால முடியும். ஆண்டவருக்கு தேவை வெறும் ஆடுகள் இல்லை, அந்த ஆட்டை என்னவா மாற்றணுமா? கன்வெர்ட் பண்ணணும். சர்ச்சுக்குள்ளார ஆட்டா ஏற்கனவே கன்வெர்ட் பண்ணி தான் சர்ச்சுக்குள்ளார ஆடா வச்சிருக்கோம். இப்போ ஆட்டையே என்ன செய்ய சொல்றாரு? யுத்த குதிரையா கன்வெர்ட் பண்ணுன்றார். அல்லேலூயா. எழுப்புதல்ல ராஜாவுக்கு துணை செய்யறதுக்கு யுத்த குதிரைகள் இன்னைக்கு தேவை. இந்த யுத்த குதிரைகளை ஆண்டவர் எப்படி, ராஜாக்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். குதிரைகள் வந்து இந்தியாவிலோ அல்லது இஸ்ரேல்லையோ குதிரைகள் அந்த பகுதியில் இல்லை. இந்த குதிரைகள் வந்து அரேபியா பக்கத்தில் என்ன செய்யுது? நிறைய இருக்கும் அந்த காலத்துல இருந்தே. அதுக்கு பேரே என்ன? ஹார்ஸ், அரேபியன் ஹார்ஸ். அந்த அரேபியா வந்து இஸ்ரேல்லேருந்து பக்கம், அதாவது அரேபியா பாலைவனம் தூரம், இஸ்ரேலின் கிழக்கு பகுதியில் அரேபியா பாலைவனம் கொஞ்சம் தூரத்தில் என்ன செஞ்சிடும்? ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் இந்த பாலைவனத்தில் அந்த குதிரைங்க இல்லை, அரேபியாக்குள்ளார அந்த பகுதியில் இருக்கும். இவங்க என்ன செய்வான்? ராஜாக்கள் என்ன செய்வான்னா, குதிரை வேணும் அப்படின்னா சொல்லுவான், ராஜா சொல்லுவான், போயிட்டு அரேபியாவுக்கு அப்படியே மேலே வழியாக போய் குதிரையை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வான்னு ஆளை அனுப்புவான். ஒரு பெரிய கூட்டம் போகும், ஒரு 100 பேர் 200 பேர் என்ன செய்வாங்க? போவாங்க குதிரை வாங்குறதுக்கு. போய் ஒரு 2000 குதிரையை வாங்கிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கிறோம். என்ன, எத்தனை குதிரை? 2000 குதிரையும் ராஜாவை கூப்பிட்டு காட்டுவாங்க. சில ராஜாக்கள் கிறுக்கு பிடிச்ச மண்டை இருக்கும், அவன் என்ன செய்வான்னா கருப்பு குதிரை வேணும்னுமா. மேக்சிமம் ராஜாக்கள் நல்ல மைண்டில் உள்ள ஆள் என்னதான் கேட்பான்? எனக்கு வெள்ளை குதிரை வேணும்னு கேட்பான். இப்போ இந்த ராஜாவுக்கு வெள்ளை குதிரைனா பிடிக்கும். என்ன பிடிக்கும்? வெள்ளை குதிரை பிடிக்கும். இப்போ ராஜா சொல்றாரு, டேய் இந்த குதிரைகள்லாம் ட்ரெயின் பண்ணுங்க, ஆனால் அந்த வெள்ளை குதிரைகள் மட்டும் எத்தனை இருக்குன்னு பாருங்க, பிரிங்க, சுத்தமான வெள்ளையா இருக்கும், எல்லாத்தையும் பிரியும். நம்ம ராஜாவுக்கு எல்லா குதிரையும் பிடிக்கும், சேனைக்கு தேவை. ஆனால் வெள்ளை குதிரை, சுத்தமாக இருக்கிற குதிரை, பரிசுத்தமாக இருக்கிற குதிரை தனக்குன்னு பிரிக்கி எடுக்கணும்னு நினைப்பார். ஆமென். இப்போ சுத்தமாக இருக்கிற குதிரையெல்லாம் ஒரு சைடு சேர்க்கிறார். சேர்த்துட்டு இந்த 50 குதிரையும் இவருக்கு ஒரு குதிரையை செலக்ட் பண்ணும். யாருக்கு? ராஜாவுக்கு ஒரு குதிரை தான் என்ன செய்யலாம், இருக்கலாம். இப்போ ராஜாவுக்கு தனிப்பட்ட குதிரையை செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த 50 குதிரையும் கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணிட்டு அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் சொல்லுங்க, ராஜாவின் குதிரைன்னா ட்ரைனிங்கும் முக்கியம், டெஸ்டிங்கும் முக்கியம். ராஜாவுக்கு குதிரைக்கு ட்ரைனிங் முடிஞ்ச உடனே டெஸ்டிங் வருகிறது. டெஸ்டிங்கில் முதல்ல என்ன செய்வாங்கன்னா, ஜனங்கள் எல்லாம் கத்த சொல்லுவாங்க, நல்லா அடிச்சு என்ன செய்யுங்க, கத்துங்க, நல்லா மேலதானெல்லாம் அடிச்சு பூரிகையெல்லாம் ஊதி கத்துங்கடான உடனே இந்த கத்துற சத்தத்தில் பாதி குதிரை என்ன செஞ்சோம், பயந்து ஓடும். ஒரு 30 குதிரை ஓடி போச்சு, இப்போ 20 குதிரை தான் இருக்கு. இந்த 20 குதிரையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த 20 குதிரைக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யுங்க, மிருகங்களெல்லாம் என்ன செய்யுங்க, ஓனாயி அந்த மாதிரி இதெல்லாம் என்ன செய்யுங்க, கழட்டி விடுங்க. இதில் ஒரு 15 குதிரை போயாச்சு, மீதி எத்தனை குதிரை தான் இருக்கு? 5 குதிரை. இப்போ ராஜா சொல்லுவான், ஆள் எல்லாத்தையும் வர சொல்லு, எல்லாத்தையும் யுத்த ட்ரெஸ் போட்டுக்க சொல்லு, இந்த குதிரையை நிராயுதபாணியாக என்ன செய்ய விட்டுரு, சுற்றி இதுக்கு எதிராக யுத்தம் பண்ணுங்க, என்னென்ன அனிமல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் விடு, இந்த 5 குதிரையில் ஏன் குதிரையை நான் பார்க்கணும். அப்படி விடும்போது
எந்த குதிரை அத்தனை எதிர்ப்பின் மத்தியிலும், வெடி சத்தத்தின் மத்தியிலும், மக்களின் அமளியின் மத்தியிலும் எது பின்னடையாமல் அப்படியே காலை தூக்கிக்கிட்டு வாடா பாப்போம் ஒரு கை நிற்கும் பாருங்க, அந்த குதிரையை பார்த்து சொல்லுவான், அதுதான்டா என் குதிரை, அதை கொண்டு வாடா என்கிட்ட அப்படின்னு. அல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ண விரும்புகிறார். இன்னைக்கு கூட ஆண்டவர் இங்கே ஆட்களை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறார். ஆண்டவர் தனக்கென்று அஞ்சாத, எதற்கும் பின்னடையாத போர்க்குதிரையாய் தனது, அங்க வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது தெரியுமா? யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை ஒரு passionate person. உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். இந்த passionate personalities-க்கு டக்குன்னு கண்ணீர் வந்துடும், டக்குன்னு கோபம் வரும். என்ன வரும்? பெரிய ஆபத்து இதுதான். ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற ஆளுக்கு அழுகையும் வரும், என்ன ஒரு ஆத்திரமும் வந்துடும். உணர்வே இருக்காது சில பேருக்கு. அவன் அழவும் மாட்டான், ஆத்திரப்படவும் மாட்டான், எப்படியே தான் இருப்பான். வந்தாவா வராட்டி போ சாமி, நான் பரலோகத்துக்கு போறேனே அப்படி இருப்பான். எங்களால் அப்படி இருக்க முடியல. அதனால தான் சிக்கல். சில நேரம் உங்ககிட்ட பேஷனேட்டாக பேசணும், திடீர்னு கோவப்பட்டு நீலாம் என்ன பண்ண போறியோ தெரியலையேன்னு என்ன செய்வோம் சொல்லுங்க. ஆண்டவருக்கு தேவை வைராக்கியமான ஆட்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அன்பு கூறுகிற லெவல்ல இருந்து வைராக்கியம் பாராட்டுகிற லெவலுக்கு யார் வர்றாங்களோ அவங்கள தான் கர்த்தர் தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். எல்லா விசுவாசிகளும் இயேசுவில் அன்பு கூறுகிறோம், ஆனால் ஒரு சிலர் வைராக்கியமாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு இதோட வித்தியாசத்தை வெஸ்லியை தான் கற்றுக் கொடுத்தாரு. நாங்கள் ஒரு நாள் டிஸ்கஷனில் ஏன் இப்படி இருக்கிறாரு அவருன்னு ஒருத்தரை குறித்து எங்களுக்குள்ளார பர்சனலாக எனக்குள்ளார ஒரு வருத்தம். அப்போ நான் பேசும்போது சொன்னார், தம்பி அப்படி இல்லை, சில பேர் எல்லாரும் சிலர் அன்பு கூறுவாங்க, ஆண்டவருக்கு அன்பு கூர்ந்து ஊழியம் செய்வாங்க, ஆனால் சிலர் தான் வைராக்கியமாக ஊழியம் செய்வாங்கன்னு. நான் சொன்னேன், இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அன்பு கூறுறதா எல்லாராலையும் அன்பு கூற முடியும், ஆனால் எல்லாராலையும் வைராக்கியமாக இருக்க முடியாதுன்னு. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருக்கிற நபர்கள் யுத்த குதிரைகளாய் மாறுகிறார்கள். ஆமென். ரெண்டாவது ஆண்டவருக்கு யாரு தேவை? 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிக்கலாமா சீக்கிரமா? 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். குதிரை இருந்தா போதுமா? யுத்த களத்துக்கிட்ட ராஜா மட்டும் தனியா குதிரையோட போயிடுவாரா? ஆண்டவர் சிலரை யுத்த குதிரைகளாக்குவார். ஆண்டவருக்கு அடுத்தது தேவை யார் தெரியுமா? சொல்லுங்க, ஆயுததாரி தேவை. எல்லாரும் சொல்லுங்க, வெப்பன் பேரர். என்ன பேரர்? ராஜாக்களை இப்போ எடுத்துட்டு போக மாட்டாங்களா அப்படின்றீங்களா? ராஜாக்கள் எப்பயுமே கூடவே யாரை வச்சிருப்பான்? ஆயுததாரி வச்சிருப்பான். அவனுக்கு வேலை என்னன்னா அம்பு இதெல்லாம் 2-3 செட்டு என்ன செய்வான் வச்சிருப்பான். இங்கிட்டு ஒரு கத்தி வச்சிருப்பான், இங்கிட்டு ஒரு கத்தி வச்சிருப்பான், ஒரு பெரிய ஈட்டி 2 கையிலையும் வச்சுக்கிட்டு பின்னாடி ராஜாவுக்கு பின்னாடியே என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? நின்றுட்டே இருப்பான். ராஜாவுக்கு என்ன தேவையோ டக்கு டக்குன்னு என்ன செஞ்சுட்டே இருப்பான், எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. பைபிள்ல அப்படி சூப்பர் ஆயுததாரி யோனத்தானுக்கு இருந்தான். ஆமென், அல்லேலூயா. பெரிய கொடூரம் என்னன்னா, யுத்த களத்துல இவங்க சண்டைக்கு போறாங்க. சவுலுக்கு சண்டைக்கு போறதுக்கு தைரியம் இல்லை. யோனத்தான் சொல்றான் நைட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, வாசிக்க அந்த பகுதியை எடுத்து வாசிங்க. போவோம் வா. நல்ல கவனிக்கணும். யோனத்தான் இயேசுவுக்கு முன்னடையாளமாக பேசப்படுற அளவுக்கு ஒரு அருமையான குணாதிசயம் உள்ள நபர் யோனத்தான். இந்த யோனத்தான் யுத்தத்துக்கு போகணும் போது அவர் சொல்றாரு, எனக்கு துணைக்கு ஒரு ஆள் தேவை, வா. உடனே அவன் சொல்றான் பாருங்க, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். 7ஆம் வசனம். அப்பொழுது அவன் ஆயுததாரி. எல்லாரும் சொல்லுங்க, ஆயுததாரின் குணம் சொல்றேன். அவன் ஆயுததாரி என்ன செய்வானா, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும். நீங்க என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அதை செய்யும். யார் உண்மையான ஆயுததாரி தெரியுமா? ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அதை செய்யறதுக்கு நான் ரெடி ஆண்டவரேன்னு சொல்ற ஆள் தான் ஆயுததாரி. ஆமென். அவன் செய்யறான், அப்படியே போம்.
இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன், துணை செய்கிறவனே ஆயுததாரி. ஆமென். இவன் பாருங்க சொல்றான் பாருங்க, நான் உமக்கு துணை செய்வேன். அது எப்படி துணை செய்வேன்? நீங்க எப்படி மனசு வைக்கிறீங்களோ அதுபடி உமக்கு துணை செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ யோனத்தான் சொல்றான், வா நம்ம கடந்து போவோம்னு. அவங்க வசனத்துல வாசிக்கிறோம். 22ஆம் வசனத்தை வாசிங்க. அதுக்கு முந்தின அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 22. யுத்த நாள் வந்தபோது என்ன இல்ல, பட்டயமும் ஈட்டியும் யாருக்கு மட்டும்தான் இருந்தது? சவுலுக்கும் யோனத்தானுக்கும். அப்படிதானே? அப்ப ஆயுததாரிக்கு என்ன இல்லை? ஆயுதம். உங்ககிட்ட ஒரு ஆயுதம் இல்லைனாலும் கவலைப்படக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட ஆயுதமே இல்லையே, நான் யுத்த காலத்தில் வந்து என்ன பண்ண போறேன், எனக்கு எக்யூப்மெண்ட்டே இல்லையே. ஐ எம் நாட் எக்யூப்ட் பாஸ்டர், டு யூ நோ? See, I have lost many years in my life. What can I do for God? ஆண்டவர் சொல்றாரு, just come behind me. என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறார். எப்படி வந்துகிட்டே இரு? என் பின்னாடி வா. இவங்க என்ன பண்ணாங்க? வாசிங்க 13ஆம் வசனத்தை வாசிங்க. யோனத்தான் அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே எங்க இவனுக்கு ஏது கத்தி? இவனுக்கு ஏது கத்தி? இப்ப ஒரிஜினலா யோனத்தான் மட்டும் தான் பட்டயம் இருந்துச்சு. இப்ப இவங்கிட்ட என்ன இருக்குன்னு இருக்கு நான் சொல்லட்டுமா? தூங்குகிற சவுலின் பட்டயம் உங்க கைக்கு தானா வந்துடும். சொல்லுங்க. யோனத்தான் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டான், டே தம்பி, வெறுங்கையோடலாம் வரவானா, ஒருத்தன் தூங்கினேறான், அவன் பட்டயத்தை எடுத்துட்டு வா. எங்க அப்பன் தான், அவன் பட்டயத்தை என்ன செய், எடுத்துட்டு வந்துடும். அவன் சும்மா தூங்குறதுக்கு அவனுக்கு எதுக்கு கத்தி? நீ எடுத்துட்டு வாடா, பார்த்துக்கோ, உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்ம சாக தானே போறோம், கர்த்தர் ஏதாவது செஞ்சா பிழைப்போம், இல்லைன்னா செத்துருவோம், கத்தி எடுத்துட்டு வாடா போவோன்ட்டான். இவனும் சவுலுக்கு பயந்துலாம் இல்லை, சவுல்கிட்ட இருந்து எதை தூக்கிட்டு வந்துட்டாங்க. சொல்ல உங்களுக்கு புரியுதா? நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இங்க தூங்குனீங்க, உங்க பட்டயம் வேற ஆளுக்கு போயிரு. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு இல்லாதவனிடம் இருந்து எங்கேயாவது ஏதாவது அங்க இல்லாதவனிடம் அப்படின்னு சொல்லும் போது அவன்கிட்ட தான் ஒரு தாளந்து இருந்துச்சே, என்ன இல்லாதவன் சொல்றாரு? நான் சொல்லட்டுமா? பயன்படுத்த சிந்தை இல்லாதவன். சொல்லுங்க, என்ன இல்லாதவன்? கிருபைகளை பெற்றும் வரங்களை பெற்றும் தாளந்துகளை பெற்றும் அதை அடக்கி கொண்டிருப்பவன் செயல்பட மனதில்லாதவன். செயல்பட மனதில்லாதவனிடம் இருந்து இருக்கிற கிருபைகளும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். எடுத்துட்டு யார்கிட்ட கொடுக்கணும்? 2 தாளந்து வச்சிருந்தவன் கம்மியாக தானே வச்சிருந்தான், அவன்கிட்ட கொடுத்துருக்கலாம். அதுக்கு பதிலாக யார்கிட்ட கொடுத்துட்டாரு? 5 தாளந்து. ஏற்கனவே அவனுக்கு 5 தாளந்து இருந்துச்சு. இல்லை, நான் உங்களுக்கு ஒரு தாளந்துன்னா எத்தனை கிலோன்னு சொல்றேன்? 51லேருந்து 52 கிலோ தங்கம். எத்தனை கிலோ தங்கம்? ஒரு தாளந்துன்றது எத்தனை கிலோ தங்கம்? 52 கிலோ தங்கங்க. இன்னைய ரேட்டுக்கு ஒரு தாளந்து 52 கிலோ, 1 கிலோ, 1 கிராம் இன்னைக்கு 5000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1000 கிராம் என்னாச்சு? 50 லட்சம் வந்துருமா? 1 கிலோ 50 லட்சம் வந்துடும். 1 கிலோ 50 கிலோ என்னாச்சு? 5 25 25 கோடி ஒரு தாளந்து பொண்ணுன்றது. என்னது? 5 தாளந்து பொண்ணுன்னா 125 கோடி ரூபாய். 20,000 ரூபாயை வச்சு பிசினஸ் செய்யறது ஈஸிங்க. 125 கோடி ரூபாயை வச்சு பிசினஸ் செய்யணும்னா மண்டை எவ்வளோ வேணும்? அவ்வளோ வேணும். 5 தாளந்து பொண்ணை கொடுத்துட்டு போனா, 2 தாளந்து பொண்ணுனா 50 கோடி ரூபாய். இவன்ட்ட 25 கோடி ரூபா. இந்த 25 கோடியை வாங்கிட்டு போனவன் என்ன பண்ணி வச்சுக்கிட்டானா? அவன் ஒரு சோம்பேறி பைய. ஏன்னா அந்த சோம்பேறி பயலுக்கு என்ன செய்ய முடியல? அந்த 25 கோடியை யூஸ் பண்ணி என்ன பிஸ்னஸ் பண்ணி நஷ்டமாயிருச்சுன்னா என்ன பண்றது, கஷ்டமாயிருமேன்னு என்ன பண்ணிட்டானா? அந்த 125 கோடி ரூபாயை 250 கோடியா மாத்தினான் பாருங்க. அவன் செம்ம சுறுசுறுப்பான ஆள். அவனா வேலை, அந்த வேலை, இந்த பிஸ்னஸ். இந்த காலத்துலயாவது ஷேர் மார்க்கெட்ல போட்டு காசு வாங்கிக்கலாம், இல்லாட்டி காசு அழிச்சிடலாம். ஆனா அந்த காலத்துல அதெல்லாம்
பண்ணவே முடியாதுங்க. தொழில் பண்ணுறதா இருந்தால் ஒன்று கப்பல் ஏறி பயணம் போய் தொழில் பண்ணணும், இல்லைன்னா நிலத்தை வாங்கணும், பயிர் பண்ணணும், அதுலேருந்து லாபம் எடுக்கணும். அவன் மாற்றி வச்சிருந்தான் பாருங்க, உழைச்சான் பாருங்க, கஷ்டப்பட்டான் பாருங்க. உழைக்கணும் கஷ்டப்படணுன்ற மனம் இருக்கிறவன் தான் ஆயுததாரி. ஆமென். அவன்கிட்ட தான் வேலை செய்யாமல் தூங்கிட்டு இருந்தான் பாருங்க சவுலு. அவன்கிட்ட இருந்து பட்டயம் யாருக்கு வந்துருச்சு? உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் இவர் முன்னாடி அடிக்க இவன் பின்னாடி அடிக்க அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு உண்டானது. ஆண்டவர் சொல்ற, உனக்கு கொடுத்த கிருபைகளை அடக்கி போடாத. நீ தூங்கிட்டு இருந்தீங்கன்னா உன் பட்டயம் வேற ஆளுக்கு போயிடும். அல்லேலூயா. ஆயுததாரி ஒரு ஹீஸ் a nobody. அவன் ஒரு சாதாரண ஒன்றுமே இல்லாதவன். அந்த சம்பவத்துக்கு முன்பும் அவன் ஒன்றுமில்லாதவன் தான். அந்த சம்பவத்துக்கு பின்பும் அவன் யார் என்று வேதத்தில் என்ன செய்யப்படவில்லை, கொடுக்கப்படலை. he started as a nobody, ended as a nobody. ஆனால் நடுவில் நம்ம அவனை பேசிக்கிட்டு இருக்கிறோம். யார் இருந்தால் ஆயுததாரியோ தெரியாது. நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, நான்லாம் ஒண்ணுமே இல்லை நீங்க சொல்றீங்களா, அப்படியே இருந்துட்டு போங்க. ஆனா உங்களை பத்தி பரலோகம் பேசும். ஆமென். தேவனுக்கு துணை செய்ய நீங்க கிளம்பிட்டீங்கன்னா பரலோகம் உங்களை பத்தி பேசும். ஆமென். மூன்றாவது ஆண்டவருக்கு தேவை எரேமியா 49:14, 2 கொரிந்தியர் 5:20. இந்த 2 வசனங்களையும் குறித்து கொள்ளுங்கள். எரேமியா 49:14 வாசிக்கலாம். ஜாதிகளிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்புங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவருக்கு தேவை ஸ்தானாதிபதிகள். எல்லாரும் சொல்லுங்க. குதிரை இருக்கு ரெடியா, ஆயுததாரி இருக்கிறான். ஆனா ராஜா உடனே யுத்தத்துக்கு போக மாட்டான், யுத்தத்துக்கு டைரக்டா என்டர் ஆக மாட்டான். எப்பயுமே முதல்ல என்னதான் பண்ணுவான்னா ஸ்தானாதிபதிகளை அனுப்புவான். யார் அனுப்புவான்? ஸ்தானாதிபதிகளை அனுப்புவான். எதுக்கு? டே, உன் ஊரு மேல எனக்கு செம கோவம், உன் மேல எனக்கு கோவம், நீ சமாதானமாகி அடங்கி போயிட்டீன்னா யுத்தத்தில் நான் உன்னை ஜெயிக்காம உன்னை கொல்லாம விட்டு உன்னை வாழ வைக்கிறேன், இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்றதுக்கு யார் அனுப்பணும்? நம்முடைய செய்தி என்ன? இந்த உலகத்தின் மேல ஒரு பெரிய கோபம் இருக்கிறது. அந்த கோபத்துல இருந்து மனிதனை மீட்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்துட்டாரு. அவரோட ஒப்புரவாகிட்டா என்ன கிடையாது, யுத்தம். 2ஆம் வருகையில நீ என்ன செய்வ? கைவிடப்பட மாட்ட, நீ பரலோகத்துக்கு போயிடலாம். இந்த செய்தியை யாருக்கு சொல்லணும்? ஜனங்களுக்கு சொல்லுங்க. ஸ்தானாபதிகள் என்பவன் ராஜ சித்தத்தை பேசுபவன். எல்லாரும் சொல்லுங்க. சரி, இந்த நம்ம நாட்டுக்கு அம்பாசிடர்ஸ் ஒவ்வொரு நாட்டிலையும் இருப்பாங்க. எத்தனை பேர் கடந்த நாட்களில் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த பிரச்சனை தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? கனடாவில் ஒரு சிங் ஒருத்தரை இந்தியா அம்பாசிடர் கூட இருந்த யாரோ கொண்டுட்டாங்கன்னு என்ன செஞ்சிச்சு பிரச்சனை. உடனே கனடா இந்தியன் அம்பாசிடர் என்ன செஞ்சிருச்சு? இந்தியா அவங்க அம்பாசிடர் அனுப்பி விட்டுருச்சு, அவங்க இந்தியன் அம்பாசிடர் அனுப்பி விட்டாங்க. ஏன் அம்பாசிடர் அனுப்புனாங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? அம்பாசிடரோட வேலை என்ன தெரியுமா? இந்தியா தப்பே பண்ணியிருந்தாலும் அவன் போய் கனடா பீப்புள்கிட்ட எங்கள் நாடு அப்படி செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அம்பாசிடரோட வேலையை, எங்கள் நாடு எவ்வளோ பெரிய நாடு தெரியுமா, எங்கள் நாடு எவ்வளோ நல்ல நாடு தெரியுமா, எங்கள் நாடு இப்படியெல்லாம் என்ன செய்யாது. கனடா அம்பாசிடர் என்ன பண்ணியிருப்பான்? இங்கே வந்து எங்கள் நாடு அப்போ போய் சொல்லுதா? எங்கள் நாடு எவ்வளோ பெரிய நாடு தெரியுமா, எங்கள் நாட்டோட இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ பெருசு தெரியுமா, எங்கள் நாட்டில் இப்படிலாம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நாங்கள் பொய்யாலாம் யார் மேலேயும் குற்றம் சாட்டவே. 2 பேரும் ஒருத்தனை ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டதுனால 2 நாடும் போடா இவனை புகழ்ந்து பேசுறவனை தூக்கி போடுறான் தாண்டா. அல்லேலூயா. ஸ்தானாபதினா புரியுதா உங்களுக்கு? புகழ்ந்து பேசுபவன், பரிந்து பேசுபவன். நாட்டை குறித்து என்ன தீர்மானம் போட்டாலும், 2 நாடு என்ன அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாலும் அந்த அக்ரிமெண்ட்டை அம்பாசிடர் முன்னாடி தான் கையெழுத்து போடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய ஸ்தானாபதி. சமாதானத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்த அல்லது தொழில் ரீதியான பேச்சுவார்த்தை நடத்த எல்லாத்துக்கும் கர்த்தர் உங்களை தான் வச்சிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருக்கு இன்னைக்கு ஸ்தானாபதிகள் தேவை. ஆமேன். அடுத்தது ஆண்டவருக்கு யார் தேவை அப்படின்னா, வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்கள் தேவை. சொல்லுங்க, யார் தேவை? வழியை ஆயத்தம் பண்றவன். யோவான் ஸ்நானன் வந்தானா ஏற்கனவே இந்த பூமிக்கு? இயேசு முதல்ல வர்றதுக்கு முன்னாடி ஒரு யோவான் ஸ்நானகனை அனுப்புனார். ஆமென்.
ஆண்டவருக்கு வழி ஆயத்தப்படுத்த இன்னைக்கு திருச்சபை மக்களை ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை போல அனுப்ப விரும்புகிறார். ஆமென். அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இயேசுவை காண்பிக்க. எல்லாரும் சொல்லுங்க, யோவானுக்கு நோக்கம் என்ன? இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும். உங்க நோக்கம் என்ன? இயேசுவை அறிமுகப்படுத்தணும், வேற நோக்கம் இல்லைங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை வழியை ஆயத்தம் பண்ணுகிற நபர்கள், இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுகிற நபர்கள். நான் ஒன்று கேட்கிறேன், எத்தனை பேர் இயேசுவை யாருக்காவது அறிமுகப்படுத்துகிறோம் பண்றீங்க? சோத்திரம். இனிமேல் புதுசாக இது வரைக்கும் பண்ணாத ஆளுங்க தயவு செய்து பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு சொல்றது வெறுமன வார்த்தை இல்லை, அது ஒரு கட்டளை, அது ஒரு பிரகடனம். இட்ஸ் a declaration of God. அது அது என்னன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில்? கமாண்ட்மெண்ட்ஸ் கிடையாது, அது என்னது? கிரேட் கமிஷன். என்னது? கிரேட் கமிஷன். பெரிய பொறுப்பு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. கமிஷன் அமைத்திருக்கிறார்கள் ஒரு காரியத்துக்கு அப்படின்னா ஒரு பெரிய பொறுப்பு. அதை குறித்து ஃபுல் டீட்டெயிலையும் யார் தான் பண்ணணும்? அந்த கமிஷன் என்ன செய்யணும்? ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். பரலோகம் உங்களையும் என்னையும் கமிட் பண்ணியிருக்குது அந்த வேலையில். ஆமென். அந்த வேலைக்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டி இயேசுவை பற்றி சொல்லித்தான் ஆகணும். இயேசுவை அறிந்தவர்கள் இயேசுவை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆமென். ஒரு நாள் சண்டே கிளாஸில் குழந்தைங்களுக்கு இயேசுவை அறிவிப்பதை குறித்து டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. அதில் ஒரு குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தை, ரொம்ப இயேசுவை நான் மற்றவங்களுக்கு எப்படியா சொல்லியே தீருவேன் அப்படின்னு யாரை பார்த்தாலும் ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அவங்க அம்மா கேட்டாங்களாம், என்ன நடந்துச்சுமா உனக்கு? நீ எல்லாரை பார்த்தாலும் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிற? ஜீசஸ் லவ்ஸ் யூ சொல்லிட்டு இருக்க அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, ஹார்ட்டில் இருந்த ஜீசஸ் த்ரோட்டுக்கு வந்துட்டாரு. எங்கே வந்துட்டாரு சொல்லுங்க? ஹார்ட்டில் இருந்த ஜீசஸ் எங்கே வந்துட்டாரு? த்ரோட்டுக்கு வந்துட்டாரு. அதனால நான் எல்லார்ட்டையும் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? உங்க ஹார்ட்ல இருக்கிற ஜீசஸ் த்ரோட்டுக்கு வருவாராக. சொல்லுங்க, கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தெய்வமே, என் தொண்டையிலையும் நாக்கிலையும் வாசம் பண்ணுங்கப்பா. ஆமென். நம்ம வெக்கப்படுறோமே, ஆண்டவர் சொல்றாரு வெக்கப்படாத. இந்த லவ் பண்ற மூஞ்சிகளை பாருங்களேன், அவன் கூட பைக்கில் போகும்போது வெக்கப்படாம போகுது. பார்க்கில் உட்காந்துருக்கும் போது பாருங்க, புருஷன் முன்னாடி வெக்கப்பட்டு உட்காந்துருப்பாங்க, கொஞ்சம் தள்ளி நின்று இப்படி. இது என்ன பண்ணிட்டு இருக்கு? நான் சொல்லேன், கொஞ்சம் தள்ளி இருந்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு அர்த்தம். கொஞ்சம் கூட கூச்சல, நம்ம தான் கூச்சப்பட வேண்டியது இருக்குது. கன்றாவி. சோத்திரம். அல்லேலூயா. வெக்கப்படாதீங்க. நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இயேசுவோட கல்யாணம் பரலோகத்தில் தான் இருக்குது. இப்போ கூச்சப்படாத. சொல்லு பக்கத்தில் பார்த்து, இயேசுவை அணைச்சு கொள்றதுக்கு நீ இப்போ என்ன செய்யாத? ஆமா, அவர் நேசர். ஆமென். நான் நேசருடையவன். ஆமென். உண்மையான அன்பு இருக்கிறவங்களுக்கு இந்த வெக்கம்லாம் என்ன செய்யாது. ஆமா, உலகமே அவர் தான் முடிவு பண்ண பிறகு அப்புறம் என்ன உனக்கு வெக்கம்? இயேசுவை பத்தி சொல்ற. அல்லேலூயா. இயேசு உங்கள் இருதயத்திலிருந்து உங்க தொண்டைக்கு வருவாராக. ஆமென். அல்லேலூயா. உங்க நாக்குல இயேசு குடியிருப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க. நான் சொல்ல வந்தது வேற மாதிரி உங்க மனசுல ஓடிச்சு தானே? சொல்லுங்க, உங்க நாக்குல இயேசு இருப்பாராக. ஆமென். உங்க வாயில் நிறைந்திருப்பாராக. அப்படி வழி ஆயத்தம் பண்ணுகிற ஆட்கள் தேவை. யோசுவா 5:13 ஆண்டவருக்கு யுத்தங்களை நடப்பிக்கிற தளபதிகள் தேவை. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, யார் தேவை? தளபதிகள் தேவை. இங்க ஒரு தளபதி இருக்கிறான், அவன் பேர் யோசுவா. அவன் முதல் யுத்த களத்தில் அல்ல, இப்போ பெரிய யுத்த களத்தை பார்க்க போறான். கானான் தேசத்துல வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள், அந்த எல்லைக்குள், யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற எல்லைக்குள் அவன் தனது முதல் யுத்தத்தை செய்ய போகிறான். அதுக்கு முன்னாடி பல யுத்தம், பட்டயமே இல்லாமலாம் என்னத்தை பார்த்துட்டு வந்துட்டான், யுத்தத்தை பார்த்துட்டு வந்துட்டான். இப்போ எப்பொழுதும் அவன் செய்கிறது போல யுத்த களத்துக்கு போறதுக்கு முன்னாடி போர்க்களம் எப்படி இருக்கிறதுன்னு தனியா போய் வேவு பார்த்தானா. என்ன பண்ணானா? தனியா போய் வேவு பார்க்க போனான். நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்கு முன்பு தனியே போய் வேவு பார்த்தான். சில ஆண்டவர் பிரித்து எடுத்துருவார் தளபதிகள் எல்லாம். தளபதி எல்லாம் அப்படியே தனியாக போய் உட்காந்தே வேவு பார்ப்பான். தேவ சமூகத்தில் உட்காந்தே வேவு பார்ப்பான். அல்லேலூயா. நான் தனியாகவே இருந்தது இல்லைங்க. நான் கெட்டு குட்டிச்சவராக சுத்தும் போது கூட என் கூட ஒரு குரூப் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னே தெரியாது. எனக்கு பிறந்ததுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. என் கூட ஒரு சர்க்கிள் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லவனோ கெட்டவனோ, ஆனால் என் கூட தான் இருப்பான் எவனாவது 4 பேர்.
ஊரை விட்டு 8வது படிக்கும் போது ஒரு தடவை ஊரை விட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு மேலே கோச்சிக்கிட்டு ஓடினேன். ஓடும்போது என் கூட ஒருத்தன் வந்துட்டான், நானும் வர்றேன் மாப்பிள்ளை அப்படின்னு. 8வது படிக்கும் போது. 11வது படிக்கும் போது ஒரு தடவை இந்த ஸ்கூலில் எங்கள் ஹெட்மாஸ்டர் திட்டிவிட்டேன்னு சொல்ல பாருங்க, போடா தவளவாயான்னு திட்டிவிட்டேன் ஹெட்மாஸ்டர். அதனால் போதையில் இருக்கும் போது திட்டிவிட்டு போதை தெளிஞ்ச உடனே பயம் வந்துச்சு. ஐயோ போச்சு, எங்கள் அம்மா வேறு டீச்சர் விடுவாங்களா, தொலைச்சி கட்டி விடுவாங்கன்ட்டு காசை எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டு, மாப்பிள்ளை இந்த மாதிரி நான் ஊரை விட்டு ஓட போகிறேன் அப்படின்றேன். இன்னொருத்தன் இவன், அவன் சொல்கிறான், நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் நானும் இருப்பேன், நானும் வரேன். டேய் நான் தாண்டா ஓடணும் மாப்பிள்ளை, நீ தனியாலாம் ஓடக்கூடாது மாப்பிள்ளை, நான் கூட வர்றேன் அப்படின்னு வந்துட்டேன். உண்மையாக சொன்னேன். திருப்பூரில் வந்து டேபிள் துடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. திருப்பூரில் ஒரு 4 நாள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஒரு கடையில் டேபிள் துடைச்சேன். துடைச்சிட்டு யோசிச்சு பார்த்தேன், அந்த கெட்ட குமாரனுக்கு பல மாதம் கழிச்சு தான் புத்தி தெளிஞ்சுது, எனக்கு 4 நாளில் தெளிஞ்சிருச்சு. சோத்துறோம், பேசாமல் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். எப்பயுமே 4 பேர் இருப்பான் கூட. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே என்னை சுற்றி எப்பயுமே சில பேர்லாம், நான் தனியாகவே கார் ஓட்டிட்டு அங்கே போனேன், தனியாகவே அந்த ஊழியத்துக்கு போனேன், அங்கே போனேன் இங்கே போனேன். நான் தனியாக வாழ்க்கையில் முதல் முறையாக என் பையனை போய் பிலிப்பைன்ஸில் விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது மட்டும்தான் தனியாக வந்திருக்கேன். என் வாழ்க்கையிலே ஒரு பயணம் நான் தனியே செய்த பயணம்னா இதுதான். என்ன இப்படி பார்க்குறீங்க? மற்ற எல்லா நாட்டுக்கும் என் மனைவியை கூட்டிகிட்டு தான் போனேன். ஏன்னா எனக்கு தனியாக இருக்க தெரியாது. இப்போ கூட பாருங்க, என் ரூமில் என் தம்பி அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவன் கூட இருந்தான். கேட்டு நினச்சிருப்பாங்க, இந்த ஆள் என்னடா இப்படி. அப்படியே வாழ்ந்துட்டேன். எப்போ பார்த்தாலும் கூட எவனாவது ஒருத்தன் இருந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் ஜெப நேரம்னு வந்துட்டா எத்தனை மணி நேரம் ஆனாலும் நான் தனியாக தான் இருப்பேன். என்னை தனியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என் ப்ரேயர் டைமில் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா நான் என் ப்ரேயர் டைமில் தனியாக இல்லை, என் அப்பாவோடு இருக்கிறேன். கதவை பூட்டிக்கிட்டு தான் இருப்பேன், திறந்து இருக்கவே மாட்டேன். நான் தியானிக்கிறேன்னா கதவை மூடிக்கிடுவேன். உள்ள அரை கதவை பூட்டி உள்ளே போய் அவரை பார்த்து அந்த தளபதி என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்ய. இவன் இப்ப தனியா போறான் காட்டுக்குள்ள. எங்க ஐயா மலைக்கு காடெல்லாம் போவார், நானும் மலை காடெல்லாம் போய் ஜெபம் பண்ண போவேன். பச்சை மலை, அந்த மலை, இந்த மலை, எந்த மலைக்கு போனாலும் தனியா ஜெபம் பண்ணும். அவ்வளவுதான் மேட்ரு எனக்கு. இந்த தளபதி இருக்கான் பாருங்க, யோசுவா, தனியா போறார் ஜெபம் பண்ண. போனா அங்க ஒருத்தர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். இப்படி நின்றுட்டு இருக்கிறார் ரெடியா. நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? பின்னாடி திரும்பி ஒரு எக்காலத்தை ஊதி, கொண்டு வாங்கடா படைய, இங்க ஒருத்தன் பட்டயத்தோட நிக்கிறான். நான் வேற சும்மா வெறுங்கையோட வந்துட்டேன். தெரியாம பிரேயர் பண்ணலான்னு வந்த இடத்துல எவனோ ஒருத்தன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், கத்தியோட நிக்கிறான் இருப்பான். இந்த யோசுவா என்ன மாதிரி தளபதி தெரியுமா? இவன் நேர பக்கத்துல போய், அவர் ஆளு அப்படியே ஆகாச்சு பானுவா, எவ்வளவு உயரம் இருந்திருப்பாரோ தெரியாது. இவன் நேர பக்கத்துல போயிட்டு, ஹலோ, எங்களை சேர்ந்தவரா எதிரியை சேர்ந்தவரா? என்ன தைரியம் அவனுக்கு? ஆண்டவருக்கு சும்மா தளபதி, தலைவலி தளபதிலாம் தேவையில்ல. வாடா பார்த்துக்கிறோம், எவனா இருந்தா என்னடா ராஜ்யத்துல. முடிஞ்ச ஒன்னால அதிகப்பட்ட வெட்ட முடிஞ்சா எதை தான் வெட்டுவ? தலையை தான் வெட்டுவ. ஒரு யோசுவா போனா 1000 யோசுவாவை எழுப்ப ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கெல்லாம் பயம்லாம் கிடையாது. தமிழ்நாட்டிலேயே முக்கியமான இந்த பிரச்சனையெல்லாம் உண்டாக்குற ஒரு ஆள் எங்கள் ஏரியாவில் தான் இருக்கிறான். சர்ச்சுக்கு நேர் எதிரில் அவன் அசிஸ்டண்ட் வீடு. என்னை பார்த்துட்டு நான் அப்படி கிராஸ் பண்ணி போன பிறகு இப்படி திரும்பி பைக்லேருந்து பார்ப்பான். என்னன்னா என்னை பார்க்குறதுனா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. நான் அவனை அடிக்கடி சந்திக்கிறது போலீஸ் ஸ்டேஷனில் தான். அவன் பிரச்சனை பண்ணி யாரையாவது எங்கள் சர்ச்சுக்கு ஆளுங்களை கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுருப்பான். நான் போய் எல்லாத்தையும் பேசிட்டு அவன்கிட்ட ஒரு நாள் அன்பாக பேசுகிறேன்னு எனக்கு ரொம்ப ஆசையாயிருச்சு. அதனால் எங்கள் சகோதரி ஒருத்தரை உள்ளார தூக்கி வச்சுருந்தான். நேராக அவன்கிட்ட போகலான்ட்டு எந்திரிச்சு தம்பிங்கெல்லாம் சொன்னேன், அது கிறுக்கு பையனை, அவன்கிட்ட வேணானேன்றாங்க. நான் சொன்னேன், டே இல்லைடா, அவனை ஆண்டவர் நேசிக்கிறாருன்னு போய் அவனை கூப்பிட்டு நான் சுவிசேஷம் சொல்லிட்டு வர்றேன்ட்டு நான் கிளம்பி அவன் கிட்டக்க போகிறேன். என்னை பார்த்தவொன்னே அவனுக்கு ட்ருன்னு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சு. ஒரு ஃபோன் எடுத்தான், காதில் வச்சு அப்படியே போயிட்டே இருக்கான். ஃபோனே வரல. நானும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன், அவன் இப்படி ரிட்டர்ன் வருவான். வரவே மாட்டேன்ட்டானே. அவ்வளோ முக்கியமாக பேசுகிறானா யார்கிட்டையோ. சொல்லுங்க, பயப்படக்கூடாது. ஆண்டவருக்காக நிற்கும் போது போனால் போயிட்டு போகுது ஒரு உயிர்.
1000 ஜேம்ஸோட எழுப்ப ஆண்டவரால் முடியுமா முடியாதா? அல்லேலூயா சொல்லுங்க. போனா நேரம் எங்க? அப்பா கிட்ட. எங்க? நான் காரில் சொல்லுவேன் இந்த பையன்கிட்ட, எப்பாரு ஒழுங்கா என்னை கூட்டிட்டு போ. போனா கோயம்புத்தூர், இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை சாமி, நான் போய் அவர்கிட்ட இவ்வளோ செஞ்சிருக்கேன்னு போயிடுவேன். ஆனால் உனக்கு தான் இப்போ பிரச்சனை, நீ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க. அவர்கிட்ட நேரம் வந்துச்சுன்னா இப்போ ஏன்டா அவசரமாக வந்தேன்னு கேட்பாரு. உன் கேஸ இப்போ உன் வேலையெல்லாம் முடிக்காம எங்கடா வந்தேன்னு கேட்பாரு. அதனால ஒழுங்கா ஓட்டு. என் கேஸை நான் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன்றோம். அல்லேலூயா சொல்லுங்க. தளபதிகள் தேவை ஆண்டவருக்கு. தளபதிகள் மட்டும் போதாதுங்க, தளபதிக்கு பின்னாடி கோரிய தண்ணீரை கொண்டு வருகிற பராக்கிரமசாலிகள் தேவை. ஆமென். தாவீது அன்னைக்கு ராஜா கிடையாது. அது அவன் ஒரு கேங் லீடர். என்ன லீடர்? ஜஸ்ட் கேங் லீடர். கேங் லீடருக்கு தாகமா? பெத்லகேமுக்கு அருகில் இருக்கிற தண்ணி கேங் லீடருக்கு என்ன செய்யுமா? பிடிக்குமா? சொல்லிட்டானா கேங் லீடர், எனக்கு அந்த தண்ணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டானா. உடனே கிளம்பிட்டாங்க. 2 சாமுவேல் 23:14-17. நம்ம கேங் லீடர் இயேசுதான். அவருக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப தாகம். ஒருவனாகிலும் கெட்டு போவது அவருக்கு பிரியமில்லை. ஒருவனும் கெட்டு போவது அவருக்கு பிரியமில்லை. நம்ம கேங் லீடர் ஜீசஸ்க்கு தாகம். அவர் கேட்டதெல்லாம் அந்த தண்ணீர் மட்டும்தான். என் அப்பன் இயேசு சிலுவையில தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னார்ல, அவர் சொன்ன அந்த தாகம் சரீர தாகம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களையும் நான் எப்படியாவது என் பக்கம் திருப்பி விட வேண்டும் என்கிற தாகம். ஆமென். அவங்க ஒரு 3 பேர் சேர்ந்து கிளம்பி போனாங்க. போய் அந்த தண்ணியை கொண்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவர் சொல்றான், இது இவர்களுடைய உயிர். ஒவ்வொரு ஆத்துமா நீங்க ஆதாயம் பண்ணும் போதும் அந்த ஆத்துமாக்கள் உங்கள் ஜீவனோடு இணைக்கப்படுகிறார்கள். உங்களுக்கே தெரியாது. ஒரு நாள் பரலோகம் போகும்போது நீங்க சுவிசேஷம் சொன்ன ஒரு ஆள், நீங்க ஒருவேளை அவன் ரட்சிக்கப்பட்டானா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாம போகலாம். ஏன்னா நீங்க விதைச்சிருப்பீங்க. நீங்க இந்த அறுவடையில நீங்க பாத்தீங்கன்னா, விதைக்கிறவன் ஒருத்தன், களை பிடுங்கிறவன் ஒருத்தன், மருந்து அடிக்கிறவன் ஒருத்தன், தண்ணி ஊத்துறவன் ஒருத்தன், அறுக்கிறவன் ஒருத்தன், சாப்பிட்றவன் ஒருத்தன். ஆனா பரலோகத்துல இது எல்லாருக்கும் கணக்கு இருக்கும். யாரு விதைச்சா, யாரு களை பிடுங்கினா, யாரு நீர் பாய்ச்சி, யாரு ஃபெர்டிலைசர் போட்டா, எல்லாமே கணக்கு வரும். அல்லேலூயா. அந்த நாள்ல உங்க பின்னாடி கணக்குக்கு வருங்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நான் கோரிய தண்ணீரை கொண்டு வருகிற பராக்கிரமசாலிகள் தேவை. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்ன உங்க பராக்கிரமசாலியா வச்சுக்கோங்கப்பா. நீங்க விரும்புறதெல்லாம் செய்வேன். நீங்க கோருகிற தண்ணீரை நான் கொடுப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எல்லாரும் பராக்கிரமசாலிகளா? இல்லை. ஆனால் நல்ல போர் சேவகனாய் இருக்க முடியும். எல்லாரும் சொல்லுங்க, என்னவா இருக்க முடியும்? ராஜாவுக்கு தளபதியும் தேவை, வேற யாரும் தேவை? பராக்கிரமசாலியும் தேவை, வழி ஆயத்தம் பண்றவன் தேவை, ஸ்தானாபதி தேவை, ஆயுததாரி தேவை, யுத்த குதிரை தேவை. இந்த ராஜாவுக்கு அடுத்த தேவை நல்ல போர் சேவகர்கள். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் நல்ல போர் சேவகன். ஆமென். சுவிசேஷத்தை அறிவிக்கிற நபர்கள் ஆண்டவருக்கு தேவை. ஆமென். யுத்த களத்துக்கு போயாச்சு. இப்ப எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் இருக்கிறீங்களா? வந்தாச்சா? நம்ம எல்லாரும் இப்ப ஆக மொத்தம் நான் சொன்ன எல்லாருமே இங்க இருப்பீங்க. இங்க யுத்த குதிரையும் இருக்கும், ஆயுததாரியும் இருப்பாங்க, ஸ்தானாபதியும் இருப்பாங்க, அப்புறம் வழி ஆயத்தம் பண்றவங்க இருப்பாங்க, தளபதி இருப்பாங்க, பராக்கிரமசாலி இருப்பாங்க, போர் சேவகர்கள் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போய் அப்படியே யுத்தம் பண்ணிட்டு வந்தா செத்து போயிடுவாங்க. ஏன்னா யுத்த காலத்தில் சமையல்காரன் தேவை. எல்லாரும் சொல்லுங்க, யார் தேவை? பானை பாத்திரக்காரன் தேவை. இப்போ கூட பாருங்க, இந்த கேம்ப் முடியும் போது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் பேர் அங்கே இருப்பாங்க. நம்ம எங்கே இருக்கிறோம்? யுத்த காலத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் பேர் அங்கே என்ன செய்கிறாங்க?
சமைச்சிட்டு இருப்பாங்க. சமைக்கிறதுக்கு பானபாத்திரக்காரன் தேவை. அதுவும் ராஜாவுக்கு டேஸ்ட்டாக சமைச்சாதான் உயிரோடு இருப்பான். அதுக்கு ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன் தேவை. அல்லேலூயா. பானபாத்திரக்காரன் எப்படி தெரியுமா? அவன் டேஸ்ட் பண்ணிட்டு ராஜாவுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டில் சமைச்சு கொடுக்குறவன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி ஆட்களை தேடுகிறார். இன்றைக்கும் தன்னுடைய படையை போஷிக்க, பிதாவின் சித்தத்தை செய்ய ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய உணவு. பானபாத்திரக்காரர்கள் யார் தெரியுமா? பிதாவின் சித்தத்தை கேட்டு கேட்டு செய்கிறவர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் இப்படி மாறலாம்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. இவங்க எல்லாம் யுத்த களத்தில் இருப்பாங்க. மந்திரி அரண்மனையில் உட்கார்ந்துருப்பான். எங்க உட்கார்ந்துருப்பான்? மந்திரி கிட்ட ராஜா சொல்லிட்டு போயிருப்பான், நான் வந்தா இதெல்லாம், நான் வரலன்னா என் பையனை அடுத்து என்ன வாக்கிரு? ராஜா வாக்கிரு. ஊரெல்லாம் பார்த்துக்கோன்னு யாரை சொல்லிட்டு போயிருப்பான்? சில பேர் இப்போ எப்படி தெரியுமில்ல, நீங்கள் யுத்த காலத்துக்கு போயிட்டு வாங்க, நாங்கள் மந்திரியாகவே இருந்துக்கிறோம். அட்லீஸ்ட் மந்திரியாவது இருங்க. மந்திரி அடுத்த தலைவர்களை அனுப்புறவன், உருவாக்குகிறவன். ஆமென். அல்லேலூயா. மந்திரி கையில தான் மந்திரத்தெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருப்பான் ராஜா. தாரக மந்திரம் சூசகமா சொல்லிட்டு போயிருப்பான், இதை பண்ணிடு, நான் வந்தா பார்த்துக்கிறேன், வரலன்னா இன்னொரு ஆளை ரெடி பண்ணு. ஆண்டவர் என்கிட்ட ஒரு நாள் கேட்டார், எலிசாக்கள் எங்கேன்னு. எங்க எலிசாக்கள் எங்கே? நான் ஸ்டார்டிங்லேயே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என் பைபிள் காலேஜையோ என் சர்ச்சையோ நடத்துறதுக்கு நான் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி ரெடி பண்ணிட்டேன் ஆட்களை. அந்த அளவுக்கு ஆட்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு. ஏன்னா என்கிட்ட ஆண்டவர் பேசினார், எலிசாக்கள் எங்கே? எலியா கிட்ட எலிசாவை அபிஷேகம் பண்ணு, எகுவ அசகேல கதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க இல்ல, பண்ணுன்னு. இந்த எலியா எவ்வளோ நல்ல ஆளு தெரியுமில்ல, சூப்பர் ஹீரோ, நல்ல மனுஷன். என்ன மனுஷன்? அபிஷேகம் பண்றான்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல போய் நேரம் என்ன பண்றாரு, சால்வையை எடுத்து இப்படி போட்டு இப்படி எடுத்துக்கிட்டான். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு வேலைக்காரனாவான்னு அர்த்தம். என்னன்னு அர்த்தம்? எலியா செத்து பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு யுத்த களத்துல எலிசா இருக்கிறாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்றான், எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தைன்னு என்ன அர்த்தம்னா, சமைச்சு போட்டு அவனை சாப்பிட வச்சு அவன் பிளேட்டை கழுவி அவன் கை கழுவ தண்ணி கொடுத்து எல்லாம் செய்த சமையல்காரன், சோம்பாய், பானபாத்திரக்காரன் ஆகிய யார் இருக்கா? எலிசா இருக்கிறான். இன்ட்ரோடக்ஷன் பாருங்க எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு. ஆனா ஆண்டவர் இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்திருந்தாரு எலியா கிட்ட? அவனை அபிஷேகம் பண்ணு, அதுவும் உன் ஸ்தானத்துல எலியா ஆண்டவர் எடுக்க போறாரு. 50 பேர், அதாவது அந்த காலத்து பைபிள் காலேஜுக்கு இன்சார்ஜ் அவர் யாரு? எலியா. எலியா தான் இன்சார்ஜ். எலிசா வந்து இவருக்கு சமையல்காரர். இந்த பைபிள் காலேஜில் படிக்கிற பயலெல்லாம் வந்து எலிசா கிட்ட அடுத்த பிரின்சிபாலா மாற போறது யாரு? எலிசா. அவன்கிட்ட கிண்டல் பண்றாங்க, தெரியுமா, எஜமான் போயிடுவாண்டி, அப்பப்போ போட்டு கொடுத்துட்டு இருந்தீல்ல, சோழியை முடிக்க போறான் பாரு, பாடி நீ வா, எலியா போட்டேன் வா பேசிக்கிறேன், சோத்துக்கு வழி இல்லாம ஆக்குறேன் பாரு. யாரு இவனுங்க? ஒவ்வொரு ஊர்லயும் வந்து சொல்றானுங்க. இவன் சொல்றான், எனக்கு தெரியும் போடா, டே இவன் திமுர் பிடிச்ச ஆளு எங்க ஆளு எலிசா, போடா பார்த்துக்கிறேன் போடா. இவர் எலியா சொல்றாரு, நான் கிளம்புறேன். கிளம்புங்க, தெரியும் கிளம்புறீங்கன்னு, நானும் வருவேன். இங்க இவனும் வாயை திறக்க மாட்டேங்கிறான், அவனும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். கடைசி சீனுக்கு போயாச்சு. போய் நின்றுட்டு, இப்ப என்னதான் வேணும் உனக்கு, என்ன விடவே மாட்டேங்கிறிய அப்படின்னா, கொஞ்சமாலாம் வேணாம், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் 2 மடங்கு வேணும். முதல்ல கொடுத்துருந்தா 1 மடங்கு தான் வந்துருக்கும். லூசு பையன் முதல்ல ஒழுங்கா கொடுத்து வந்துருக்கலாம். எலியா முதல்ல கொடுத்துருந்தா எவ்வளவுதான் வந்திருக்கும்? 1 மடங்கு தான் வந்திருக்கும். இப்ப அவன் சொல்லிட்டான், கம்மியாலாம் உங்ககிட்ட வாங்குற அளவுக்குலாம் வேலை செய்யல, நிறைய வேலை செஞ்சுக்கிறேன், இத்தனை வருஷம் சோறு பொங்கி போட்டுக்கிறேன், மரியாதையா என்ன பண்ணு, டபுள் மடங்கு கொடுன்றான். திருட்டு பயல். இந்த காலத்து பயல் நம்மள்ட்ட எடுத்துட்டு போனா கூட டபுளா தான் எடுத்துட்டு போறான். டபுள் போர்ஷன், ஐ நீட் த டபுள் போர்ஷன்.
எலியா லேசுப்பட்டாளா? அவர் டயலாக பாருங்க, அரிதானதை கேட்டாய். என்னது? என்ன என்ன இது? என்ன திருநெல்வேலி அல்வாவா? திருநெல்வேலி பொம்மை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு? இது பரலோகத்துலேருந்து வரணும்டா. டபுள் போர்ஷன் வேணுமா? டபுள் போர்ஷன் இரு, உனக்கு ஒரு ஆப் வைக்கிறேன். நான் போகும்போது நீ பார்த்தா உனக்கு ஆக மொத்தம் இவனுக்கு என்ன விருப்பம் இல்லை, இவனுக்கு கொடுக்க விருப்பமே இல்லைங்க. சோத்திரம். இவன் பார்த்துக்க அக்கினி ரதம். எனக்கு என்னன்னா, எலியாவுடைய கேரக்டர்லையும் டிஃபால்ட் இருக்கு, ஆனா ரதம் வராம நிக்கல. ஃபால்ட் கண்டுபிடிச்சு எங்க பாஸ்டர் சரியில்லைன்னு சொல்லாத, தொலைச்சு போடுவாங்க. அக்கினி ரதம் வரும், ஏன்னா அவன் தேவ மனுஷன். நான் எலியாவோட குறை நான் எத்தனை காட்ட முடியும் தெரியுமா? எலியா மாதிரி சோத்து மண்டி உலகத்திலே கிடையாது. நம்ம ஆளுங்க எலியா வந்து ஃபாஸ்டிங் போடுற ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. எலியா வந்து ஒரு சோத்து மண்டி. ஆமாம், அவனுக்கு சோறு இல்லைன்னா செத்து போயிடுவான். அவன் முதல்ல வர்றான், வந்த உடனே சொல்கிறான் வானத்துலேருந்து மழையும் மணி என்ன செய்யாது, வராது அப்படின்னு. உடனே ஆண்டவர் அவனை எங்கே அனுப்பிட்டாரான்? கேரி தாற்றங்கரையில் தண்ணி. காலையிலையும் சாயங்காலமும் அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் காகங்கள் கொண்டு வந்தது. ஒரு காக்கா இல்லை, நிறைய காக்கா சேர்ந்து ஏதோ ஒரு வீட்டில் கொள்ள, ஏதோ ஒரு லூசு பைய டெய்லி வீட்டுக்கு வெளியே வச்சு நம்ம பாட்டி வடை சுட்ட மாதிரி என்ன செஞ்சிருக்கான், கறி. நான் வீட்டுக்குள்ளாரியா போய் பூந்துட்டு கொள்ளையடிக்க முடியும்? வீட்டுக்கு வெளியே எவனோ சமைச்சிருக்கான். 8 மாசமா பஞ்ச காலத்தில். அந்த பஞ்ச காலத்தில் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்திருப்பான் பாருங்க. டெய்லி கறி சமைச்சிருக்கான். ஏன்னா சத்தியமா சப்பாத்தி செய்கிற அளவுக்கு காக்கா கிட்ட என்ன கிடையாது, கையில் பவர் கிடையாது. கறி பொரிக்கிற அளவுக்கு அதுக்கிட்ட என்ன கிடையாது, ஃப்ரையர் இதெல்லாம் கிடையாது. அதனால எவனோ ஒருத்தன் செஞ்சு தான் இருக்கணும். எங்கேயோ எவனோ செஞ்சதை இது கொள்ளையடிச்சு தான் இருந்திருக்கணும். டெய்லி காகங்கள் திருடி கொண்டு வந்ததை, காகங்கள் சுட்டுட்டு வந்ததை எவனோ ஒரு பணக்காரன் சுட, அதை காக்கா சுட, அது யாருக்கு வர? டெய்லி சாப்பாடு நல்ல திருப்தியா. தண்ணி குறைஞ்சிருச்சுனோன்னா ஐயோ இவன் தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா இவன் ஹைப்பர் டென்ஷன் ஆயிடுவானே அப்படின்னு தண்ணி எடுக்கிறதுக்கு ஆள் வேணும். இப்போ என்ன வேணும்? தண்ணியும் எடுக்கணும், சோறும் போடணும். ஆண்டவர் யோசிச்சார், தாதா சாவ போகிறேன். அந்த அம்மா அப்போ தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. என்னன்னு? ஆண்டவரே, நான் மறிக்க போகிறேன், நானும் என் குடும்பமும் இந்த அப்பத்தை தின்னு விட்டு சாகலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தார். நல்ல பலசாலியாக தானே இருக்கிற, ஊருக்கு வெளியே 10 கிலோமீட்டர் தள்ளி போனாலும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு மாதிரி ஆள் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நேராக யாருக்கிட்ட அனுப்பி விட்டார்? நீ போ, எலியாகி வா, நீ நேராக அங்கே போ, போயிட்டு அங்கே உன்னை போஷிக்கிறதுக்கு கட்டளை இட்டம் போனார். இவன் நேரம் போனால் அந்த அம்மா சொல்லுது, நான் சாவறதுக்கு ரெடி ஆகிட்டேன், அப்பம் சுட்டு தின்னுபிட்டு என்ன செஞ்சிருவேன். அவன் சொல்கிறான், சாவறது சாவு, முதல் அப்பத்தை என்கிட்ட கொடுத்துரு. சரி, எல்லாம் பரிசுத்தவான்களும் எங்கே உபவாசம் போட்டாங்க? மோசே எந்த மலையில் 40 நாள் இருந்தார்? சீனாய் மலை. அது ஒரு மொட்டை மலை. என்ன மலை? எந்த தீர்க்கதரிசியாவது கர்மேலில் ஃபாஸ்டிங் போட்டு பார்த்துருக்கீங்களா? கர்மேல்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? கனி தோட்டம்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? இன்றைக்கும் கர்மேல் மலைக்கு போனீங்கன்னா செல்வ செழிப்பாக இருக்கும். அங்கே வந்து பொமக்ரனேட்டு, ஆரஞ்சஸ்ஸு, நிறைய ஃப்ரூட்ஸு அங்கே தான் விளையுது. இவன் ஜோம் பண்ண இடம் ஒரு கேவ் வச்சுருக்காங்க. அந்த கேவுக்கு வெளியே வந்தால் பழங்களாக இருக்குது சுற்றி. இவனுக்கு என்ன அப்படின்னா, உள்ளே போய் ஜோம் பண்ண வேண்டியது, வெளியே வந்து பழத்தை பறித்து சாப்பிட வேண்டியது. இப்போ அந்த கர்மேலில் எழுப்புதல் வந்துருச்சு, அக்னி வந்துருச்சு. எசபேலுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? எசபேலுக்கு கோபம் வந்துருச்சு. எசபேல் வந்து உன்னை கொல்ல போகிறேன்ருச்சு. உடனே இவன் சூசைட் பண்ணிக்கிற மைண்டில் ஆண்டவர்கிட்டே போய், என் பிதாக்களை பார்க்கலாம், நான் நல்லவன்லாம் ஆண்டவர், அதான் ஆண்டவருக்கு நல்லா தெரியுமே. இவன் வர டயலாக். அதனால் என்னை எடுத்துக்கொள்ளும், போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். இவன் படுத்துருக்கிறான். ஆண்டவர் யோசிக்கிற, சும்மாவே இவனை ஒரு வேலையும் செஞ்சு முடிக்காமல இவனை எப்படி எடுக்கிறது? சரி, இவன் போதும்ட்டான். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் போதும்னு சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் போதும் தான். ஆண்டவர் கணக்குக்கு எப்படி தான்? போதும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கணக்கு போதும் தான். அதுக்கப்புறம் எந்த அற்புதமும் எலியா செய்ததாக வேதத்தில் இல்லை. எலியாவுக்கு நடந்த அற்புதம் அவ்வளோதான். ஆண்டவர் அவன்கிட்ட கமாண்ட் என்ன கொடுத்தாருன்னா, நீ அந்த இடத்துல படுத்து கிடக்கிறான். சில பேர் சொல்கிறாங்க, அந்த மரத்துக்கு கீழே படுத்தாலே என்ன செஞ்சிருமா, சுவாசத்திலேயே அப்படியே தூக்கத்திலேயே என்ன செஞ்சுருவாங்களாம், செத்து போயிடுவாங்களாம். ஆண்டவர் அங்கேருந்து அடா பாவி,
போயும் இந்த மரத்துக்கு கீழே வந்து படுத்து சூசைடா பண்ணிக்கலான்னு பார்க்குற. இருன்ட்டு தேவதூதனை, தேவதூதனை போய் எலியாவை எழுப்பு அப்படின்னு. தேவதூதன் அவசரமா கிளம்பும் போது, போயிடாதீங்க வா, அப்போ தண்ணி எடுத்துட்டு போ, அப்போ தண்ணி எடுத்துட்டு போ, இல்லாட்டி சபிச்சு ஒன்ன சாவச்சிருவான். நீங்கெல்லாம் எலியாவை எவ்வளவு சாதனையான பிக்சர் காட்டியிருப்பீங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டியிருப்பேன் எலியாவை. இனிமேட்டுக்கு வாழ்க்கையில் நீங்க எலியாவையே மறக்கவே மாட்டீங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? சாப்பாடு கொடுத்தாதான் ஜேம்ஸ் ரோட் வேலை செய்வான்னா, என் அப்பாவுக்கு காக்காவை வச்சாவது எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு என் மேல அவ்வளோ ஆசை. ஆமென். நான் அதை யோசிக்கும் போதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன், அவனுக்கு கறி தான் பிடிக்கும் அப்படின்னா அதை கொடுக்கறதுக்கு அவர் தயங்கவே இல்லைங்களே. ஆமென். எவ்வளோ அன்புள்ளானோ. ஆமென். இவன் சைடு அது குறையா இருந்துட்டு போட்டோம், அவர் சைடு அது நிறைவுங்க, அவர் சைடு அது அற்புதம். அல்லேலூயா சொல்லுங்க. இவன் குறையிலே அவருடைய அற்புதங்கள் நிறைவாய் வருது. அல்லேலூயா. எலிசாவை அபிஷேகம் பண்ணல, அது அவன் குறை. ஆனா எலிசா மேல ரெட்டிப்பான அபிஷேகம் வந்தது, அவருடைய நிறைவு. ஆமென். உங்களை யாரும் அங்கீகரிக்கலனாலும் பரலோகம் அங்கீகரிக்கும். அக்கினி ரதத்துல ஜம்பமா போயிட்டு இருக்காரு. யாரு? அக்கினி ரதத்துல அப்படியே 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 கையை வச்சுக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்காரு. ஷோல்டர்ல என்ன இருக்கு? ஷால் இருக்கு. ஆண்டவர் பார்த்தாரு, திருட்டு போய ஷாலோடைய மேல வர பார்க்கறான் பாரு, அப்படின்னு அப்படி சரன்னு இழுத்து யார் மேல அப்படியே வந்து விழ. எலிசா அதை எடுக்க அப்படியே நைஸா ஒரு தட்ட இந்த 50 பேர் வாடான்னு பார்க்கலான்னாங்க. அவரு வரும்போது வந்து முட்டி போட்டுக்கிட்டான், வந்து நீங்க தான் எங்களுக்கு பிரின்சிபல் அப்படின்றான். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க. அவன் சொல்றான், இங்க பாரு, கர்த்தர் எடுத்துட்டு போயிட்டாரு, எந்த மலையில இருக்க மாட்டாரு, நீங்க தேட வேணாம். இவனுங்க ஆனாலும் கேட்காம போய் தேடிட்டு வந்து சொல்றாங்க, இனிமேட்டுக்கு உங்களோடய இருந்துக்கிறோம், எங்களை எங்கேயும் விட்டுறாதீங்க, நம்ம எல்லாம் சேர்ந்தே குடும்பமா இருப்போம். எலியா தனியாவே இருந்தாளு, இவன் கூட்டமாவே இருந்தாளு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை துணை செய்கிற ஆட்கள். நீ எப்படி இருந்தாலும், உன் பலவீனம் எப்படி இருந்தாலும், உன்னே ஒண்ணுதான் கேட்கிறாரு, என் கூட நிக்கிறியான்னு கேட்கிறாரு. என் கூட நிக்கிறதுக்கு ஆள் வேணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். துணை செய்ய ஆட்களை தேடுகிற தகப்பன் அவர். அவர் கேட்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என் கூட வா, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். இன்னைக்கு காலையில இருந்து கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நீ யாரா வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நீ இருக்கிற இடத்துல, நீ இருக்கிற ஊர்ல, நீ இருக்கிற ஸ்தானத்துல உன்னை குறித்து எனக்கு ஒரு பெரிய சித்தம் உண்டு.